அதை குறித்து பேசும்படிக்கு நேற்றைய நாளிலிருந்து ஆவியானவர் அதை உணர்த்தி கொண்டு இருக்கிறபடியினால் இன்றைய நாளிலே இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். ඒ ගැන කතා කරන පිණිස ඊයේ දවසේ සිට ආත්මින් වාසයේ මඩ පොළඹවමින් සිටින නිසා මේ කාරණේ සම්බන්ධයෙන් අද දවසේ සභාව සමග කතා කරමි. லூக்கா 19ஆம் அதிகாரம் ශුද්ධ ලූක් 19 වෙනි පරිච්ඡේදයේ 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 41 වෙනි පදයේ සිට 43 වෙනි පද දක්වා කියවමු. 44 වෙනි පදය. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி கொண்டு உன்னிடத்தில் ஒரு கல்வி மேல் ஒரு கல்வியாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ශුද්ධ ලූක් 19 වෙනි පරිච්ඡේදයේ 41 වෙනි පදයේ සිට 44 වෙනි පදයේ දක්වා ලම්වී නුවර දැක ඒ ගැන හඬදී අහෝ නුඹේ සමාදානයට අයිතිකාරයා මේ දවස්වලදී නුඹව දැනගෙන සිටිනවා නම් යහපත. එහෙත් දැන් ඒවා නුඹේ ඇස්වලින් සැඟවී තිබේ. නුඹ විමසා බලන කාලයේ නුඹ නොදැන සිටින බැවින් නුඹේ සතුරන් විසින් නුඹට නුඹේ වටේට පස්වැටියක් නගා නුඹ වටකොට සියලු දිශාවෙන් නුඹ කොටු කරගෙන නුඹ සහ නුඹ තුළ සිටින නුඹේ දරුවන්ව පොළවේ ගසා නුඹ තුලේ ගලක් පිට ගලක් තිබෙන්නට නාරින දවස් පැමිණෙන්නේ කීසේක. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන්ගේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாய் வந்த சந்தர்ப்பத்திலே அங்கே ஆண்டவர் பேசின ஆண்டவர் நடந்து கொண்ட சில விதங்களை நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ යෙරුසලම් නුවර කරා පැමිණි අවස්ථාවේදී උන්වහන්සේ දේශයේදී හැසිරුණු ආකාරය පිළිබඳව සමහර කරුණුයි අප මෙම ස්ථානයේදී කියවනු ලබන්නේ. அவர் அந்த எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் வந்த பொழுது அந்த நகரத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கண்ணீர் விட்டார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ යෙරුසලම් නුවරට ලං වී ඒ නුවර දැක ඒ ගැන හැඬුවා. இந்த கடைசி நாட்களிலும் சீயோனா எருசலேமாய் பரிசுத்த நகரமாய் இருக்கிற நம் மத்தியிலே நமக்கு சமீபமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். මේ දවස්වල නව යෙරුසලමක්ව සියොනක්ව සිටින අපේ කෙනා කෙරෙහි උන්වහන්සේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපට සමීපෙන් සිටිනසේක. ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැවසුවේ කුමක්ද? உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். නුඹට ලැබුණු මේ දවසේදීවත් ඒ යහපත පිළිබඳව නුඹ දැනගෙන කල්පනා කළා නම් යෙහිකි කියා කීසේක. ஆனாலும் இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. නමුත් දැන් ඔබගේ දෙනෙත් වලින් ඒවා සැඟවී තිබේ. உன்னுடைய சந்திப்பு நாளை நீ அறியாது இருக்கிறாய். තී විමසා බලන කාලයේ තී නොදැන සිටි බැවින් ஆனவனால் என்ன சம்பவிக்க போகிறது? ඒ නිසා කුමක්ද සිදුවෙන්ට යන්නේ? உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி போடுகிற நாட்கள் வரும். තීගේ සතුරන් විසින් තී වටේට පස්වැටියක් නගා තී වටකොට සියලු දිසාවෙන්ම තී කොටු කරගෙන உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தாரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு நீ ஒரு ஆலயமா இல்லாதபடிக்கு உன்னை அழித்து போடுகிற நாட்கள் வரும். තී සහ තී තුල සිටින තීගේ දරුවන්ද පොළවේ ගසා තී තුලේ ගලක් පිට ගලක් තිබෙන්න නාරින දවස් පැමිණෙන්නේ යයි කීසේක. இது அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்த சொல்லோடு பிரகாரமான ஆலயத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு பேசின வார்த்தைகள். මේ වනාහි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මෙලොවේ ජීවත් වූ සිටි සමයේදී උන්වහන්සේගේ කාලයේ තිබුණා වූ දේ මාලිගාව සම්බන්ධයෙන් යේසුස් වහන්සේ කී කාරණාවන්ය. அதற்கேற்ற சமாதானத்துக்குரியதையும் ஆண்டவர் அதை சந்திக்கிற நாட்களையும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவருடைய கண்களுக்கு அது மறைவாயிருந்தது. ඒ සමාදානයේ සම්බන්ධ වෙන්න ඊට සිදුවෙන්ට යන කාරණාවන් සම්බන්ධයෙන්ද ඔවුන් නොදැන සිටියා. ඒවා ඔවුන්ගේ ඇස් වලින් සැඟවී තිබුණා. ஆனபடினால் இயேசு சொன்னது போல சத்துருக்கள் அந்த ஆலயத்தை சூழ்ந்து அதில் உள்ளவர்களை அழித்து அக்கினிக்கு இரையாக்கி அந்த ஆலயத்தை ஒரு கல்லிடாதபடிக்கு அதை உடைத்து
அதை அழித்து போட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனர்கள் அந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். එදා යේසුස් වහන්සේගේ ආකාරයටම ඒ දේව මාලිගාව ගලක් පිට ගලක් නොතිබෙන ආකාරයට කඩා සුන් විසුණු කර දමා පුලුසා විනාශ කර දමුවා. ඒ දේව මාලිගාව නැවත ගොඩනගන පිණිසයි ඊශ්‍රායල් පලස්තීනයේ යුද්ධය තවමත් සිදු වෙමින් පවතින්නේ. இன்றைக்கு நடக்கிற யுத்தம் ஆலயத்தை கட்டப்போகிற அந்த இடத்துக்கான யுத்தம். මෙදින මේ සිදුවෙන යුද්ධය දේව මාලිගාව නැවත ගොඩනගනු ලබන පිණිස සිදුවන්නා වූ යුද්ධයයි. இந்த யுத்தத்திலே வேத வசனத்தின்படி இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பார்கள். දේව වචනට අනුකූලව නම් මේ යුද්ධයේදී ඊශ්‍රායල් වරුන් ජය ගන්නෝය. அந்த ஆலயம் சொல்லோடு பிரகாரமான அந்த ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதற்குரிய மூலைக்கல்லில் இருந்து அதற்கு பலி செலுத்த வேண்டிய அந்த சிவப்பு கிடாரி வரைக்கும் எல்லாவற்றையும் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த இடத்துக்காக இப்பொழுது யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். පදාර්ථමය වශයෙන් ගොඩනැගිය යුතු මේ දේව මාලිගාව උදෙසා උන් මුල් ගල් පටන් සියලුම ගල්ද සියලුම පූජාවන් සඳහා වන ගවයින්ද ගොනුන්ද සියල්ලම සූදානම් කර තබාගෙන ඔවුන් එම ස්ථානයේ ලබා ගන්නා පිණිස මහත් වූ සටනක මේ දවස්වලදී යෙදී සිටිනවා. சீக்கிரமாய் அந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு யூதர்களோடு ஒரு கள்ளத்தனமான உடன்படிக்கை பண்ணி அந்த ஆலயம் சீக்கிரமாய் கட்டப்பட ஆரம்பிக்கப்பட போகிறது. ඉතාමත් ඉක්මනින් මේ දේව මාලිගාව ගොඩනගනවා. අන්තික්‍රිස්තුස් ප්‍රකාශ වී යුදවරුන් සමග රහසිගත ගිවිසුමකට එළඹ ඔවුන් එම දේව මාලිගාවේ ගොඩනැගීම් කටයුතු සිදු කරනවා. அந்த ஆலயம் கட்டப்படும் முன்பதாய் இந்த பூமியிலே சீயோனா எருசலேமாய் ஜீவிக்கிற அந்த பரிசுத்த ஆலயமாகிய நாமோ இந்த பூமியை விட்டு மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்பட்டு விடுவோம். දේව මාලිගාව ගොඩනගන්න ප්‍රථමයෙන් ස්වර්ගීය නව යෙරුසලමක් සියොනක්ව ගොඩනගනු ලබන අප මේ පොළොවෙන් ඉක්ුත් වී යන්ට යනවා. அந்த ஆலயம் கட்டப்படும் முன்பதாய் இந்த பூமியிலே ஜீவிக்கிற சீயோன் எருசலேம் என்று சொல்லுகிற இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இந்த நகரம், இந்த ஆலயம் இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். පදාර්ථමය වශයෙන් එම දේව මාලිගාව ගොඩනගන්න ප්‍රථමයෙන් ස්වර්ගීය නව යෙරුසලමක් සියොනක්ව සිටිනා සභාව අප මේ පොළොවෙන් ඉක්ුත් වී යේසුස් වහන්සේගේ ඊමේදී යන්ට යනවා. ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வெளிப்படுவார். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඉතාමත් ඉක්මනින්ම ප්‍රකාශ වනසේක. இந்த யுத்தம் மூன்றாம் உலகமாக யுத்தமாய் உருவெடுக்கும் முன்பதாய் இயேசு சொன்னது போல் அவருடைய வருகை காணப்படும். මේ යුද්ධය ලෝක සංග්‍රාමයක් ලෙසින් මහා ලෝක යුද්ධයක් ලෙසින් පෙනෙන්නට ප්‍රථමයෙන් අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැවසූ ආකාරයට උන්වහන්සේ ප්‍රකාශ වනසේක. நீங்கள் நானும் ஜீவிக்கிற இந்த காலம் மிகுந்த கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ඔබත් මම ජීවත් වන මේ කාලය වනාහි ඉතාමත් අන්තිම කාලේ අන්තිම දවස්ව තිබෙනවා. இந்த காலத்திலே அநேக நினைவுகளோடும் அநேக திட்டங்களோடும் அநேக சிந்தைகளோடும் இந்த உலகத்திலே ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். මේ කාලයේදී බොහෝ සැලසුම් සහගතව බොහෝ සිතිවිලි කල්පනා සහිතව බොහෝ දෙනෙක් ජීවත් වෙමින් සිටිනවා. தங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் உலக பிரகாரமாய் அனுபவிக்கும்படிக்கு, உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, உலக பிரகாரமாய் பேர் புகழ் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். තමන්ට ලබා දෙන හැම දවසකදීම ලෝක ප්‍රකාරයේ නාමයක්, ගෞරවයක්, මහිමයක් ලබා ගන්නා වූ අරමුණින් අදිටනින් ඔවුන් ජීවත් වෙමින් සිටිනවා. ஆனாலும் இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவர் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இந்த நாளில் நமக்கு உண்டு. නමුත් අද දවසේ අප මැදේ සක්මන් කරන්නා වූ ආත්මෙන් වහන්සේ අපට කිව යුතු කාරණයක් අපට තිබේ. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ சிந்தித்தால் நலமாயிருக்கும். නුඹට දෙන ලැබූ මේ දවසේදීවත් නුඹගේ සමාදානයේ කාරණාවන් නුඹ කල්පනා කරන්නේ නම් යෙහිකි. எத்தனை பேர் இந்த நாளிலே நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் சிந்திக்க போகிறோம்? අද දවසේ අපගෙන් කී දෙනෙක් නම් අපගේ සමාදානයේ කාරණාවන් කල්පනා කරන්නේමද? பல வருடங்களாய் ஆண்டவர் நம்மோடு பேசினாரே, நம்மை நடத்தினாரே, கிருபையா இருந்தாரே, நம்மில் பொறுமையா இருந்தாரே, கடைசி நாட்களுக்கு வந்து விட்டோம். இந்த நாளை எத்தனை பேர் பயன்படுத்த போகிறோம்? වර්ෂ ගණනාවක් දිනව සපසම කතා කළා, ක්‍රියා කළා, අප සමග සිටියා. නමුත් මේ වචනේ අපගෙන් කී දෙනෙක් ගණනට ගනු ලැබුවාද? அந்த நகரம் என்று சொல்லுகிறது வேறு யாரும் அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே நீங்களும் நானும் தான்.
ඒ නුවර කියා කියන විට වෙන කවුරුත් නොවේ නවගේ උසුම් කාලයේ සිටින ඔබත් මමත්ය. இந்த சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்றால் என்ன? සමාදානයේ කාරණාවන් කියා කියන විට කුමක්ද? நீங்கள் 57 ஏசாயா 57 அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது යසයා 57 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි දෙවෙනි පද අප කියවන අවස්ථාවේදී அங்கே நீதிமான்கள் மடிந்து போகிறதாய் சொல்லுகிறார். ඒ සමයේ කියා තිබෙනේ ධර්මිෂ්ඨයා විනාශ වෙන බවයි. ஆனாலும் அதை யாரும் மனதில் வைத்து யோசிக்கிறது இல்லை. නමුත් කිසිවෙක් ඒ සිතට ගන්නේ නැත. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், அதை சிந்திப்பார் இல்லை. භක්තිවන්ත මනුෂ්‍යද පහ කරනු ලබති. නමුත් කිසිවෙක් ඒ ගැන කල්පනා කරන්නේ නැත. தீங்கு வருகிறதற்கு முன்பதாய் புத்திமான்கள் நீதிமான்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறாரே, அதை நினைக்கிறதோ அதை சிந்திக்கிறதோ இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் இல்லை. විපත්ති ඉදිරියෙන් ධර්මිෂ්ඨයවත් භක්තිවන්තයවත් පහ කරනු ලබනවා ගෙන යනු ලබනවා. නමුත් මේ සම්බන්ධයෙන් කිසිදු මිනිසෙකු කල්පනා කරන්නේ සිතන්නේ නැත. நாம் என்ன யோசிக்கிறோம்? අප කුමක්ද කල්පනා කරන්නේ? மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. මරණය සියල්ලන්ට පොදුය. தங்களுடைய நேரம் வரும் பொழுது அவர்கள் மரிக்கிறார்கள். උන්ගේ වෙලාව පැමිණෙන විට උන් නැසී යනවා. அப்படியல்ல, இந்த நாட்களில் நேர்மையாய் நடந்த தேவ ஜனத்தை, ஊழியர்களை அவர்கள் நேர்மையாய் நீதிமான்களாய் புத்திமான்களாய் ஜீவித்தபடியினால் ஆண்டவர் தான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிறதை நாம் உணரக்கூடிய மனதை, நல் மனதை நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். තමන්ගේ අවංක කමින් ජීවත් වුණා වූ දෙවිසෙවිකයන් දෙවදරුවන් සිළු දිනාම භක්තිවන්තයන්ව ධර්මිෂ්ඨයන්ව උන් දෙවියන් වහන්සේ වෙතට ගෙනියනු ලැබුවා කියා කල්පනා කරන්නට අප අතපසු කරනු ලබනවා. அப்ப நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை சிந்திக்கிறோம் என்றால் அது என்ன? අපගේ සමාදානයේ සුදුසු කාරණාවන් කල්පනා කරනු ලැබීම යනු කුමක්ද? இங்கே 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது போல நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். නිසානේ 57 යසයා 57 දෙවෙනි පදයේ අප කියවන ලබන ආකාරයට ඔහු සමාදානයට පැමිණෙයි. තමන්ගේ අවංක කමින් හැසිරෙන්නෝ තමුන්ගේ යහන්වල නිශ්චලව සිටින්නෝය. சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறது என்று சொல்லுகிறது ஆண்டவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களை இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ඒ සමාදානයට ඇතුල් වීම කියා කියන විට අප උදෙසා අපගේ දෙවියන් වහන්සේ සූදානම් කර තිබෙනා වූ ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වීමේ කරුණු කරණාවන් සම්බන්ධයෙන් අප මේ දවස්වලදී කල්පනා කර තබා තිබිය යුතුයි. நம்முடைய நித்திய இளைப்பாறுதலுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்க வேண்டிய நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். අපගේ සදාකාලික නිවාඩු ස්ථානයේ සම්බන්ධයෙන් කල්පනා කළ යුතු කාල යුගයකයි මේ දවස්වලදී අප ජීවත් වන්නේ. கடந்த நாட்கள் நாம் பலவித சிந்தையோடு ஜீவித்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் இந்த நாளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். පසුගිය දවස්වලදී නිකුත් ආකාර කල්පනා සහිතව අප ජීවත් වෙන්න ඇති. නමුත් අද දවසේ උන්වහන්සේගේ කරුණාවෙන් මේ දවසට අපව ගෙනවිත් තිබෙනවා. இந்த காலை வேளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்றைக்கு அந்த நகர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த காலை வேளை நம் மத்தியிலும் அடிக்கப்பட்டவராய் நம்முடைய நிர்பந்தமான நிலவரத்தை குறித்து கண்ணீர் சிந்தக்கூடியவராய்த்தான் நம் மத்தியில் அவர் அசைவாடுகிறார். ඔබ මේ උදෑසන හොඳින් මතකයේ තබා ගන්න. එදා යෙරුසලම නුවර දෙස බලා කඳුළුසලා හැඬුවා වූ යේසුස් වහන්සේ අද දවසේ අප සම්බන්ධයෙන් අපගේ සභාව සම්බන්ධයෙන් උන්වහන්සේම කඳුළුසලා හඬන්නා වූ පොඩි කරනු ලැබූ තලනු ලැබූ බැටළු පැටවානන් වශයෙන් අප මැදේ සිටිනසේක. என் ஜனத்துக்கு நான் கொடுத்த இந்த நாள் ஆகிலும் தங்களுடைய நித்திய இளைப்பாறுதலை அவர்கள் சிந்திப்பார்களோ என்கிற நம்பிக்கையோடு கூட தான், வாஞ்சியோடு கூட தான் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். මගේ සෙනගට මා දිනු ලැබූ මේ දවසේදීවත් තමුන්ගේ ජීවිතයේ සදාකාලික ජීවිතය සම්බන්ධයෙන් කල්පනා කරයිදෝ සිතයිදෝ කියා උන්වහන්සේ මේ දවස අපට දුන්සේක. ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு என்ன எப்படி இருந்தார்கள்? නමුත් එදා දවසේ උන් සිටියේ කෙසේද? அவருடைய கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருந்தது. උන්ගේ ඇස්වලින් ඒවා සංගවී තිබුණා. அடுத்தது சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போறபடியினால். එලෙසම කියා තිබෙනේ සම්මුඛ වන කාලය නුඹ නොදැන සිටි නිසා. நம்முடைய இளைப்பாறுதல் சமாதானத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம் ஒன்று மரணமா இருக்கலாம் அல்லது இயேசுனுடைய வருகையா இருக்கலாம். அது நம்மை சந்திக்கும். අපගේ සමාදානයේ සහනයේ දවස්වලට අප ගෙන යනා වූ දවස අපගේ මරණ දිනය විය හැකි. එසේත් නොවන්නේ නම් යේසුස් වහන්සේගේ ඊමේ දවස විය හැකි. ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ අපව සම්මුඛ වන විට சமாதானத்துக்கு ஏற்ற காரியத்தை சிந்திக்காத
அந்த பார்வை, அந்த தரிசனமற்ற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுவோமானால் நமக்கு சம்பவிக்க போகிறது என்ன? සමාදානයේ කාරණාවන් සිතතිව ජීවත් නොවන්නා මිනිසෙකු ලෙස අප සිටින්නෙමු නම් අපට සිදුවෙන්න යන්නේ කුමක්ද? பரலோக ராஜ்யத்தை நினைவு கூற முடியாத ஒரு மனிதனாக, ஆண்டவருடைய வருகையை தன்னுடைய முடிவை நினைவு கூறாத ஒரு மனிதனாக, பூமிக்குரிய காரியத்தை மாத்திரம் நினைத்து ஜீவிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும்? යේසුස් වහන්සේගේම සම්බන්ධයෙන් තමගේ ජීවිතයේ නිමාව සම්බන්ධයෙන් කල්පනා කරන්නේ නැති මිනිසෙකු මේ පොළවේ ජීවත් වන්නෙමු නම් අප යේසුස් වහන්සේගේ මේ දවසේදී කුමක් කරන්නෙමුද? ஆண்டவர் சந்திக்கிறதான அந்த காலத்தை குறித்த உணர்வு இல்லாமல் ஜீவிக்கும் பொழுது අප යේසුස් වහන්සේව සම්මුඛ වන්නා වූ දවස සම්බන්ධයෙන් හැඟීමක් නැතිව ජීවත් වන විටදී அங்க என்ன சம்பவிக்குமாம்? සිදුවන්නේ කුමක්ද? சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போடுவார்கள். සතුරන් නුඹ වටා පවුරක් දමනවා ඇත. எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி போடுவார்கள். හැම දිසාවෙන්ම කොටු කර ගන්නවා ඇත. உன்னிலை முன்னில் உள்ள பிள்ளைகளையும் அவர்கள் தாரையாக்கி போட்டு அவர்கள் அதை அழித்து போடுவார்கள். තී සහ තී තුල සිටින තිගේ දරුවන්ව පොළවේ ගසා විනාශ කර දමනවා. முடிவிலே ஒரு ஆலயம் என்கிற அனுபவம் இல்லாத நிலவரத்தில் நாம் சத்துருவினால் அழிக்கப்பட்டு போவோம். අවසානයේදී මාලිගාවක් නැතිව යන තත්ත්වයට සතුරන් කරන කොටගෙන අප විනාශ වී යනවා. ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலத்தில் நாம் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும்? දෙවියන් වහන්සේ අපව සම්මුඛ වන කාලයේදී අප කෙසේද ජීවත් විය යුත්තේ? நம்முடைய இளைப்பாறுதலுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்து அதற்கேற்ற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கத்தக்கதான ஒரு ஜீவியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். අපගේ සහනයට සමාදානයට සුදුසු කාරණාවන් සිත බලා ඒට ස්වර්ග රාජ්‍යයට සුදුසුන් වල ලෙසින් අපේට සුදුසු ආකාරයෙන් ජීවත් විය යුතුයි. அப்ப நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய மன கண்களுக்கு பரலோக தரிசனம் இல்லாமல் போக கூடாது. අපගේ ආත්මික දිනේ තිදිරේ ස්වර්ගීය දර්ශනය නැතිව නොයා යුතුයි. அப்படி இல்லாமல் போனால் என்ன சம்பவிக்கும்? ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம் என்று நமக்கு தெரியாமல் போகும். ஆண்டவருடைய வருகையின் காலம் என்கிறதை நம்முடைய மனம் உணராமல் போகும். එසේ නොවන්නේ නම් යේසුස් වහන්සේ අප සම්මුඛ වන උන්වහන්සේ පුදුසා ක්‍රියා කරන දවස කුමක්ද කියා අප නොදැන යන්නෙමු. அவர்கள் ஆண்டவருடைய வருகையை அறிந்து கொள்ள மாட்டார்கள், கைவிடப்படுவார்கள். උන් යේසුස් වහන්සේගේ මේ දවස දැනගන්නේ නැත, අත්හරිනු ලබන්නේය. அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? එවිට සිදුවන්නේ කුමක්ද? அதுவரைக்கும் இந்த பூமியில் அவர்களை சுற்றிலும் இருந்த தேவ சமூகம் இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ඒ දක්වා ඔවුන් වටා දේශය වටා තිබුණු සමාදානයේ බැඳ ඔවුන් වෙතින් පහ කරනු ලබනවා. பூமியில் அவர்கள் ஜீவித்த நாட்களில் தேவ ஆவியானவர் ஒரு தேவ சமூகத்தை கொடுத்து காலங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். දේවාභිමුඛයේ දෙවියන් වහන්සේ විසින් උන්වහන්සේගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේගේ සමාදානය මේ පොළවේ ජීවත් වන කාල යුගයේදී දී තිබුණා. இப்ப இயேசு தன்னுடைய சபையை சந்தித்து கொண்டு போகிற நாட்களை அவர்கள் அறியாதபடியினால் கைவிடப்பட்டார்கள். යේසුස් වහන්සේගේ ඊමේදී උන්වහන්සේ ගෙන යන දවස සම්බන්ධයෙන් ඔවුන් නොදැන සිටි නිසා උන්ව අත්හරිනු ලැබුවා. கைவிடப்பட்ட ஜனத்துக்கு என்ன நடக்க போகிறது? අත්හරිනු ලැබුවා. අනතුරු සිදුවන්නේ இப்பொழுது කුමක්ද? அவர்களை சுற்றிலும் இருந்த மதிலாய் இருந்த தேவ சமூகம் இல்லாமல் போகும் பொழுது சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு எல்லா பக்கத்திலும் அவர்களை பாடுபட உபத்திரவப்பட அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ඔවුන් වටේ තිබුණා වූ දෙවියන් වහන්සේගේ පවුර වන ආරක්ෂාවේ වැට නැතිව ගිය අවස්ථාවේදී හැම අතින්ම සතුරන් කරන කොටගෙන දමනය කරනු ලැබ ඔවුන් කරන කොටගෙන පීඩා කරනු ලැබ විනාශ කරනු ලැබනවා. என்ன நடக்கும்? සිදුවන්නේ இப்ப කුමක්ද? நம்முடைய சபையில கைவிடப்பட்டு போனால் நமக்கு என்ன நடக்கும்? අපේ සභාවේදී අප අත්හරිනු ලැබුවා නම් අපට සිදුවන්නේ කුමක්ද? நல்ல காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். යහපත් කාලගුණයක් දෙවියන් වහන්සේ දී තිබෙනවා. கிருபை உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, சபை கூடுதல் உண்டு, மன்னிப்பின் காலங்கள். කරුණාව තිබෙනවා, සභා රැස්වීම තිබෙනවා, ආත්මෙන් වහන්සේ සිටිනවා. මේ සමාදානයේ කමාවේ කාලයක් நமக்கு ஆண்டு இரக்கமாய் கொடுக்கிற நாட்கள். දෙවියන් වහන්සේගේ දයාවෙන් අපිට ලබා දෙන්නා වූ දවස්. இதை பயன்படுத்தி ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு ஆயத்தமாக்கப்படாத ஒருவன் கைவிடப்பட்டால் මේ ප්‍රයෝජනෙට ගන්න නැතිව යේසුස් වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්නේ නැතිව අත්හරිනු ලැබුවා නම් 2007 ஆண்டுல ஊழியக்கார கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 2007 වෙනි වර්ෂයේ දේව සේවකයන්ගේ රැස්වීමක් පැවැත්වීමින් තිබුණා. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் பேசப்பட்டது. එවිට අනාවැකියක් පවසනු ලැබුවා. சபையே, நான் வருகிற நாட்களை நீ அறியாமல் போனால், සභාව මා පැමිණෙන දවස නොදැන යන්නේ නම්, நான் கொடுத்த கிருபையின் காலத்தை நாட்களை நீ வீணடித்து அதை நீ அற்பமாய் எண்ணி நீ கைவிடப்பட்டு போனால், මා ලබා දෙන්නා වූ කරුණාවේ කාලයේ සුළුකොට සිතමින් ඔබ සුළු කරමින් යන ගියා. அப்படி நீ அந்த அனுபவத்தை நீ ஜீவித்தால், ඔබ එවැනි ආකාරයේ අත්දැකීමක ජීවත් වුණා නම්, ஆவியான சொன்னார், உனக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கிற சந்தர்ப்பம் உனக்கு நஷ்டப்படும். වේද සාක්ෂිකු ලෙස ජීවත් වන වූ කාලයේදී නැතිව යනවා කියා කීවා. இரத்த சாட்சியா மரிக்க போற ஒரு கூட்டம் தான்
அவர்கள் அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாய் பரிசுத்த ஆவி பெற்றதான தேவ ஜனம், அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாய் ජීවිත ජனம். වේද සාක්ෂිකයන් ලෙස ජීවත් වන්නේ දැනගත් වූ සත්‍යතාවයට අවංකව විශ්වාසව ජීවත් වන සෙනගයි. ஆனால் நம்முடைய இந்த புதிய ஏற்பாட்டு சபை இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பொறுத்தவரையில் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்களை காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்மோடு நெருக்கமாய் ஆண்டவர் நடக்கிற காலங்களில் அதை நஷ்டப்படுத்தினால் நாம் பின்மாற்றக்காரர். නමුත් දෙවියන් වහන්සේ අපට ගැඹුරු සත්‍යතාවයන් එළිදරව් කර දෙමින් ගැඹුරු සත්‍යතාවයන් ඇති සභාවට ගෙනවිත් අපේ සියල්ලම පාඩු කර දමනවා නම් අප තමයි අතරුන් ලබන සභාව. நாங்க பின்மாற்றக்காரர். අප පස්බටකාරීන්. அப்ப நம்ம அறிஞ்ச சத்தியத்துக்கு உண்மையாய் ஜீவிக்காதவர்கள். අප දැනගත් වූ සත්‍යතාවයට විශ්වාසවන්තව ජීවත් වන සිටිනන්. இவ்வளவு இருந்தும் நம்முடைய இருதயம் கடினப்பட நாம் இடம் கொடுத்தால், මේ පමණ තිබියදීත් අපගේ සිත දැඩිවෙන්න අපිට දෙන්නේ නම්, இயேசு சந்திக்கிற காலத்தை நாம் அறியாமல் கைவிடப்பட்டால் යේසුස් වහන්සේ සම්මුඛ වන කාලය අප නොදැන අත්හරිනු ලැබුවා නම් என்ன சம்பவிக்கும்? සිදුවන්නේ කුමක්ද? இப்ப கிருபையும் இல்ல, அபிஷேகமும் இல்ல, வல்லமையும் இல்ல, ஜெபமும் இல்ல, எதுவுமே இல்லை பூமியில். කරුණාව, බලය, යාඥාව කිසිවක් නැහැ. இயேசுவின் வருகை பிற்பாடு இவைகள் பரிசுத்த ஆவி கூட இல்லை. යේසුස් වහන්සේගේ ඊමට පසුව ශුද්ධත්වයන් වහන්සේද නැත. அப்ப என்ன சம்பவிக்கும்? සිදුවන්නේ කුමක්ද? இவைகள் இருந்த காலத்தில் நம்மை அடிமைப்படுத்தின இருதய கடினத்தின் வல்லமை இவைகள் இல்லாத காலத்தில் இன்னும் அதிகமாய் நம்மை அடிமைப்படுத்தி இயேசுவை தூசிக்க பண்ணி அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை வழி நடத்தும். ශුද්ධත්වයන් වහන්සේ සිටින විටදීම අපගේ සිත දැඩි වෙන්න, දැඩි කරගන්න සැලසුවා වූ වහල්කමේ ආත්ම ඒ ශුද්ධත්වයන් වහන්සේව ගනු ලැබුවන් පසුව තව තවත් අපගේ සිත දැඩි කරමින් උන්වහන්සේව නොහඳුනීමේ කියන්නට සැලසවනවා. பாருங்க, நன்றா இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரை தேடவில்லை, பாடுபட விருப்பம் இல்லை. හොඳින් සිටින මේ කාලෙදීම අප දුක් විඳින්න කැමති නැහැ. යේසුස් වහන්සේව සොයන්න කැමති නැහැ. அவர் மன்னிப்பு கொடுக்கிற இந்த நாட்களிலே தாழ்த்தி அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று கர்த்தருக்காக அவருடைய கிருபையை கொண்டு ஜீவிக்க முடியவில்லை. උන්වහන්සේ කමාව දෙන කාලෙදීම යටහත් වෙමින් කමාව ඉදීමෙන් කරුණාව ලැබ ජීවත් වෙන්න කැමති නැහැ. நம்முடைய மனம் போன போக்கில் ஜீவிக்கிறோம். අපගේ සිතේ පරිදි අපි ජීවත් වෙනවා. ஆவியானவர் எவ்வளவு உணர்த்தினாலும் பேசினாலும் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்து நம்முடைய சுயசித்தம் செய்கிறோம். ආත්මික වශයෙන් කොපමණට අප සමග කතා කළත් හඟවා දුන්නත් අපගේම තම කැමැත්ත අප කරනවා. பிள்ளை என்று தெரிந்து நாங்கள் அதை துணிகரமாய் செய்கிறோம். වැරදි කියා දැනගරත් අප නිර්භීතව කරනවා. இன்றைக்கு இவைகள் இருந்தும் நம்மை பிசாசு அடிமைப்படுத்தி கடினப்படுத்துகிறானே, இவைகள் இல்லாத பிசாசுனுக்கென்று ஆளுகைக்காக கொடுக்கப்படுகிற காலத்தில் நமக்கு அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. මේ ආකාර දේවල් තිබෙද්දී අපගේ සිත අප දැඩි කරගන්නෙමු නම් ආත්මෙන් වහන්සේත් කරුණාවත් සියල්ලම නැති වෙන අවස්ථාවේදී අපගේ සිත කොපමණට දැඩි වේද? ஆனால் இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் உண்டு, නමුත් මේ පොළවේ කිතුණු කණ්ඩායමක් அபிஷேகம் සිටිනවා. பெற்ற ஜனங்கள் உண்டு. ආලේප ලැබූ කණ්ඩායමක් සිටිනවා. அவர்கள் தங்களுக்கு போதித்த அந்த சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு அவர்கள் உண்மையாய் ஜீவித்து போராடுகிற ஜனம் உண்டு. දවුන්ට උගන්වනු ලැබූ සත්‍යතාවයට ඉගැන්වීමට අනුකූලව පොරබදිනා වූ කණ්ඩායමක් සිටිනවා. ஆண்டவர் எதிர்பார்த்த பூரணம் அவர்களுக்குள்ள வராத பட்சத்தில் அவர்கள் கைவிடப்பட்டால் அறிந்த சத்தியத்துக்கும் கிருபைக்கும் உண்மையாய் ஜீவித்தபடினால் அவர்கள் இரத்த சாட்சியாய் கர்த்தருக்காய் நிற்கத்தக்க ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். ඔවුන් දැනගත වූ සත්‍යතාවයට උන්ට ජීවත් වීමට හැකියාවක් නොතිබුණු නිසා ඔවුන් දැනගත වූ සත්‍යතාවයට අනුකූලව ජීවත් වෙමින් වේද සාක්ෂිකයන් ලෙස ජීවත් වන්නා වූ බලය දෙවියන් වහන්සේ ඔවුන්ට ලබා දෙනවා. நம்முடைய பிள்ளைகள் தவறு விடும் பொழுது අපගේ දරුවන් වැරදි කරන අවස්ථාවේදී நாங்கள் அவர்களை எச்சரித்த கண்டித்த புத்தி சொன்ன காரியத்தில் அவர்கள் மீறி நடந்தவர்கள் தவறு விடும் பொழுது අපගේ අවවාද අනුශාසනා තරවටු ඒවා පිළිපදින්නේ නැතිව තව තවත් වැරදි කරන අවස්ථාවේදී பெற்றோரை நாம் என்ன சொல்லுகிறோம்? දෙමාපියන් වන අප පවසන්නේ කුමක්ද? தெரியும் தானே, ඔබ දන්නවනේ, சொன்ன நான் தானே, මා ඔබට කීවානේ, கண்டித்த நான் தானே, මා ඔබට තරවටු කළානේ, நீ அதை கீழ்ப்படியவில்லை. ඔබ එයට කීකරුනේ නැහැ. அதனால மனிதர்களாகிய நாம என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனையில நீ சில பாடங்களை கற்றுக்கொள் என்று நாங்கள் இடம் கொடுக்கிறோம் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு. ඒ නිසා මනුෂ්‍යයන් වන අප එවැනි ආකාර අවස්ථාවන් වලදී මේ කාරණේන්වත් ඔබ පාඩමක් ඉගෙන ගන්න කියන ලබන්නා තත්ත්වයකට අපගේ දරුවන් සම්බන්ධයෙන් අප ක්‍රියා කරනවා. அங்கே ஒரு தண்டனையை அல்லது அவர்கள் திருந்தும்படிக்கு அவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்கிறோம். ඔවුන්ට තමන්ගේ ජීවිත නිවැරදි කරගන්නා වූ තරවටුවක් ලෙසින් දනුවමක් ලෙසින් ඒ තිබෙන්නට අප ඉඩ හරිනවා. இல்லாத மனிதர்களாகிய நாமே அவிதமாய் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது
නපුරු මනුෂ්‍යයන් වන අපම අපගේ දරුවන් සම්බන්ධයෙන් එලෙස ඉඩකඩ දෙන අවස්ථාවේදී நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நமக்காக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியத்தை கத்த நமக்காக செய்து இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து இதற்குள்ளிருந்து நாம் கைவிடப்படும் பொழுது இரக்கம் நமக்கு தூரமாயிருக்கும். මෙවැනි ආකාර කාරණාවන්ගෙන් අප ඈත්ව සිටින අවස්ථාවේදී උන්වහන්සේගේ දයාව අනුකම්පාව අපගේ නැත්ව තිබෙනවා. ஆனவனால் ஆவியானவர் அன்றைக்கு பேசினார், நீ அந்த நம்பிக்கையோடு உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඒ නිසා එදා දවසේදී ආත්මෙන් වහන්සේ කතා කළා, එම්බ බලාපොරොත්තුෙන් යුක්තව නුඹව රවටා ගන්නට එපා කියා. ஏண்டா நம்மை சந்திக்கிற காலத்தை நாம் அறியாமல் போனால் சத்துருக்கள் நம்மை அழித்து போடுவார்கள். முடிவிலே தேவனுடைய ஆலயமாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டு போகும். අපව ஆண்டவர் நம்மை சந்திக்கிற දෙවියන් වහන්සේ අපව සම්මුඛ වන කාලය අප නොදැන සිටියා නම් සතුරා අපව වට කරගෙන අප විනාශ කරන කාලයේද අප නොදැන යනවා. அவர்களுடைய கண்களுக்கு அன்றைக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. එදා ඔවුන්ගේ ඇස් වලින් ඒවා සැඟවී තිබුණා. என்ன மறைக்கப்பட்டிருந்தது? කුමක්ද සැඟවී තිබුණේ? ஆண்டவராகிய இயேசுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்கிறதை அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔවුන් බලාපොරොත්තු සිටිනා වූ බලා සිටිනා වූ මෙසියස් වහන්සේ කියන ඕ කාරණය ඔවුන්ගේ දිරිත් වලින් සැඟවී තිබුණා. அவர் அந்த பூமியிலே அந்த ஆலயத்திலே வந்து பிரசங்கம் பண்ணி அந்த ஜனத்தோடு இடைப்பட்டார். அந்த தேவன் நம்மை சந்திக்கிற காலம் இயேசுவின் மூலமாய் நம்மை சந்திக்கும்படிக்கு விரும்புகிறார், ரட்சிக்கும்படிக்கு விரும்புகிறார் என்கிறது அவர்களுக்கு தெரியவே இல்லை. යේසුස් වහන්සේ දේ මාලිගාවට පැමිණියා, බුදුමහස්කම් කළා, දේශනා කළා, කරුණු කාරණාවන් කළා. නමුත් මේ තමයි මෙසියස් වහන්සේ කියා ඔවුන් පිළිගෙන ඔවුන් පිළිපදින්නට අතපසු කළා. ஆண்டவர் தங்களை நேசிக்கிறபடியினால் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுக்க போகிறார் என்கிற அந்த காலம் அதுதான் என்கிறதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. යේසුස් දෙවියන් වහන්සේ අපට ප්‍රේම කරන නිසා යේසුස් වහන්සේ මෙලවට යවනු ලැබුවා. උන්වහන්සේ තමයි මෙලොවට පැමිණි මෙසියස් වහන්සේ කියා තේරුම් ගැනීමේ ශක්තිය එදින ඔවුන්ට තිබුණේ නැත. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. උන්ගේ ඇස් අන්ධව තිබුණා. இந்த காலையில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான ஒரு தரிசனம், ஒரு பார்வை அல்லது கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் உண்டு? මේ දවස්වලදී කී දෙනෙකුට නම් ඔබගේ දිනේ පැහැදිලිකමක්, ඔබට ඒ දර්ශනය දකින්න හැකියාවක් කී දෙනෙකුට තිබෙනවද? ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் දෙවියන් වහන්සේ මට දෙනා සෑම දිනක්ම என்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். මගේ ජීවිතය සුද්ධ කරගන්නා පිණිස දෙවියන් වහන්සේ මට දෙනවා. ஆண்டவரோடு கிட்டி சேரும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இந்த நாளை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේට ලං වෙන පිණිස மට ලබා දෙනවා. என்னுடைய ஜீவியத்துல நான் அழிந்து போகாமல் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் கர்த்தர் கொடுக்கிறார் என்று எத்தனை பேர் அந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் இருந்தோம். දෙවියන් වහන්සේ මට දෙන හැම දවසක්ම උන්වහන්සේට ලං වෙන පිණිස උන්වහන්සේම මට ලබා දෙන දවසේ කියා පිටගාලට කී දෙනෙක් කැමතිව සිටිනවද? எத்தனை பேருடைய கண்கள், மனக்கண்கள் இது அறியாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ඔබගෙන් කී දෙනෙක්ගේ ආත්මික දෙනෙත් මේ කාරණාවන් දැනගන්න බැරිව අන්ධ වී තිබෙනවද? சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். කල්පනා කර බලන්න. எனக்கு ஆண்டவர் ஒரு நாளை கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ මට දවසක් දෙන විටදී நாம் எதை நினைக்கிறோம்? කුමක්ද අප සිතන්නේ? அல்லது இன்றைக்கு குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வந்தோம், என்ன நினைவோடு இங்கே வந்திருக்கிறோம்? අද ඉරුදින දේව අභිමුඛයට පැමිණුණා. අප කුමන සිතවිල්ලකින් යුක්තවද පැමිණුනේ? எதை ஆண்டவரிடத்துல கேட்டோம்? දෙවියන් වහන්සේගෙන් කුමක්ද ඉල්ලුවේ? எதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்? කුමක් උදෙසාද දෙවියන් වහන්සේට මොර ගැසුවේ? எதற்காக இந்த ஒரு சொட்டு கண்ணீர் இந்த காலையில நாம் சிந்தினோம்? කුමක් උදෙසාද කඳුළු බිඳක් මේ උදෑසන දේව අභිමුඛයේ සැලුවේ? சிந்தித்து பாருங்கள், எதற்காக? කල්පනා කර බලන්න කුමක් උදෙසාද? எத்தனையோ அழிந்து போகிற காரியங்களுக்காய் கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், போராடுகிறோம். බොහෝ විනාශ වී යන කරුණු කාරණාවන් උදෙසා අප කඳුළු සලනවා, හඬනවා, පොරබදිනවා. ஆனால் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்ற நித்திய இளைப்பாறுதலுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் தேவை என்று இந்த நாட்கள்ல நாங்கள் சிந்திக்கிறதும் இல்லை, அதிகமாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் கேட்கிறதும் இல்லை. අපගේ සමාදානයට සුදුසු සදාකාලික රාජ්‍යයට වන්නා වූ කරුණු අප සොයන්නේවත් විමසන්නේවත් අසන්නේවත් නැත. இப்பொழுதோ அது நம்முடைய கண்களுக்கு மறைவான ஒரு சத்தியமாய் காணப்பட்டால் දැන් මේ කාරණාවන් අපගේ ඇස්වලට සැඟවී තිබෙන සත්‍යන්ව තිබුණත් இயேசு என்னை சந்திக்கிற காலத்திலே நான் ஜீவிக்கிறேன் என்கிறது நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெளிவாக தெரியாவிட்டால், යේසුස් වහන්සේ මා සමුකන කාලයේ සමීපයේ කියනා වූ කාරණය අපගේ ආත්මික දෙනෙත් වලට නොපෙනී තිබුණත්, நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற நாள் சமீபமாய் இருக்கிறது, என்னுடைய இயேசுவை நான் சந்திக்க போகிறேன் என்கிற ஒரு தரிசனம்
ஆவிக்குரிய பார்வை நமக்கு காணப்படாவிட்டால் මාගේ දිවීම නිම කරන්න යනවා මාගේ යේසුස් වහන්සේව දකින්න යනවා මම කියනවා ආත්මික දෙනෙත දර්ශනය අපිට නොතිබෙනවා නම් பூமிக்குரிய சிந்தையோடும் பூமிக்குரிய பாரத்தோடும் பூமிக்குரிய தன்மையோடு நாம் இந்த நாட்களை ஜீவித்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு இருப்போமானால் භෞතික දර්ශනයකින් පොළවේ කරුණාවලින් අප පූර්ණව ජීවත් වන්නෙමු නම් அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய பண்ணும்? ඒ දර්ශනය අපගේ ජීවිතයට කරන්න සලස්වන්නේ කුමක්ද? அன்றைக்கு ஒரு சபையார் அவ்விதமாய் காணப்பட்டார்கள். එදින එක් සභාවක් එලෙස දකින්න ලැබුවා. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 14 இருந்து நாம் வாசிக்கும் பொழுது එළිදර තුන්වෙනි පරිච්ඡේදය 15 වෙනි පදයේ සිට අප කියන අවස්ථාවේදී அங்கே லவோதிக்கியா சபையாரை குறித்து அங்கே ஆவியானவர் அங்கே பேசுகிறார். ඒ ස්ථානයේ ලවෝදික සභාවට ආත්මෙන් වහන්සේ කතා කරනවා. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ඔවුන් කොයාකාරද? அவருடைய கிரியை ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில். 15 වෙනි පදයේ කියා තිබෙනවා මම නුඹේ ක්‍රියා දනිමි කියා. அவர்கள் குளிரும் இல்லை அனலும் இல்லை வெதுவெதுப்பான ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள். ශීතලව උෂ්ණව නොසිට එල්මෙරුවා තත්ත්වයෙන් සිටියා. ஆனவன் ஆண்டவர் சொல்லுகிறார் சீக்கிரமாய் உன்னை என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ඒ නිසා උන්වහන්සේ පවසන්නේ තමත් ඉක්මනින් මාගේ මුඛයෙන් නුඹ වමහරන්නේ මේ කියයි. அவர்களுக்கு அந்த நிலவரம் விளங்கவில்லை. ඔවුන්ට එම තත්ත්වය තේරුණේ නැහැ. எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு என்னண்டா මට ලැබුණේ එළිදරවීම නම් ஒன்று நம்முடைய வாழ்க்கை குளிரா இருந்தால் நாம் முற்றிலும் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி ஜீவிக்கிற ஜனமாய் இருப்போம். අපගේ ජීවිතයේ එක්ක සීතල නම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් සම්පූර්ණයෙන්ම බැහැර කරනු ලැබූ තත්ත්වයක අප ජීවත් වෙනවා. ஆவியில் அனலா இருந்தால் නමුත් ආත්මින් උෂ්ණව සිටින්නෙමු නම් குறைந்தபட்சம் பரிசுத்தாவின் கூட்டம் ஞாயிறு ஆராதனையை நாம் தவற விட மாட்டோம். අවම වශයෙන් සුදාත්ම මෙහෙයවත් ඉරුදින දේව මෙහෙයවත් පතපසු කරන්නේ නැත. ஒரு அனல் உள்ள அபிஷேகம் பெற்ற காலத்துல நம்முடைய வாழ்க்கை அவிதமாய்த்தான் இருந்தது. අල්ලප ලැබූ කාලයේදී අපගේ ජීවිතයේ තිබුණේ එලෙසයි. ஆனா இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், නමුත් අද කල්පනා කර බලන්න நம்ம குளிரும் இல்ல முற்றிலும் பின்வாங்கியும் போகவில்லை. අප සීතලව නැහැ සම්පූර්ණයෙන් පසුබට වීත් නැහැ. அபிஷேகத்துல நிறைந்த ஒரு அனல் உள்ள ஒரு பக்தி உள்ள ஜீவியம் செய்கிற அளவுக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறதும் இல்லை. උෂ්ණව ආත්මනිවාස තුළ ප්‍රීතියෙන් සිටිනා වූ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වන තත්ත්වයකත් අප දේව අභිමුඛයේ නැහැ. ஒரு அனல் உள்ள ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தா இங்கே பரிசுத்தாவின் கூட்டம் நடக்கிற நேரம் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். උෂ්ණව තිබෙනවා எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. උෂ්ණව සිටින විට මේ ස්ථානයේ සුදාත්ම මෙහෙය පැවැත්වෙන අවස්ථාවේදී අප නිවසේ රැඳී සිටින්නේ නැත. මේ මට ලැබුණු එළිදරවීමයි. சொல்லுங்க, நான் பரிசுத்தாவி பெற்ற நாள்லையும் இப்படித்தான் இருந்த இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும் சொல்ல முடியுமா? ඔබකින් කාටහෝ කියන්න පුළුවන්ද මා සුදාත්ම ලැබූ කාලයේ සිටියේ මෙලෙසයි දැනත් සිටින්නේ මෙලෙසමයි කියා? பரிசுத்தாவி பெற்ற நாட்களையும் நாம் பிற்பாடு பரிசுத்தாவின் கூட்டத்துக்கு வராம இருந்தோமா வந்தோமா? சொல்லுங்க. සුදාත්ම ලැබූ කාලයේදී මෙන්ම අප සුදාත්ම මෙහෙයන් වලට පැමිණුණාද නොපැමිණියාද? வந்தமண்டா கை வைத்துங்க பாப்போம். நான் வந்தேன். පැමිණුණා කියා මම නම් ආවා කියා කියන අය අතොසවන්න. நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல நாம் பரிசுத்தாவின் சனிக்கிழமை கூட்டத்தையும் விடல, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தையும் விடல. கை வைத்துங்க. මම සුදාත්ම ලැබ ලැබූ කාලයේදී සුදාත්ම මෙහෙයවත් ඉරුදින දේව මෙහෙයවත් මම කිසිදා අතපසු කළේ නැහැ කියා කියන අය අතොසවන්න. கை வைத்துங்க பாப்போம். உண்மையை சொல்லுங்க, நம்ம அவிதமாய் தான் இருந்தோம். අපි ලෙස තමයි හිටියේ. ஏன் பயம்? ඇයි බය වෙන්නේ? அதுதான் அனல் உள்ள வாழ்க்கை. ඒ තමයි උෂ්ණ ජීවිතය. இன்றைக்கு அது இல்ல. නමුත් අද ඒ නැහැ. இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்துட்டு போனால் போதும் என்கிற ஒரு கடமைக்காக நாங்கள் பின்பற்றுகிறோம். නමුත් අද ඉරුදින දේව මෙහෙයට ඇවිත් ගියොත් ඇති කියන යුතුයකමට මේ අපේ යේසුස් වහන්සේව අනුගමනය කරනවා. அனலும் இல்ல குளிரும் இல்ல என்கிறது வெதுவெதுப்பான வாழ்க்கை. அது நான் நினைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்கிறாங்களே அவங்க தான் அந்த வெதுவெதுப்பான வாழ்க்கை செய்கிறார்கள். උෂ්ණව සීතලව නොසිට එල්මෙර්නෝ තත්ත්වයක කියන විට මම සිතන්නේ කුමක්ද නම් ඉරුදිනට පමණක් දේව අභිමුඛයට යන ඇවිත් යන ඇදිලිවතුන් සම්බන්ධෙනුයි. அவர்களுக்கு பரலோக தரிசனம் இல்ல. ඔන්ට ස්වර්ගීය දර්ශනයක් නැත. ஏன் சொல்லுங்க? ඇයි නම් புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய். නව ගිවිසුම් සභාව ස්ථාපිත කරනු ලැබියේ එදා පෙන්තෙකොස්ත දවසේ සුදර්මන් වහන්සේව වැගිරිවීම කරන කොටගෙනයි. அப்ப புதிய ஏற்பாட்டு சபை என்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஸ்தாபிக்கப்பட்டு அந்த அபிஷேகத்தினால பூரணப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற சபை. නව ගිවිසුම් සභාව කියා කියන විට සුදාත්ම ආලේපෙන් පූර්ණව සුදාත්ම ආලේපෙන් සම්පූර්ණ වී යේසුස් වහන්සේගේ ඊමට සම්පූර්ණ වන්නා වූ සූදානම් වන්නා වූ සභාවයි. அப்ப இன்றைக்கு நமக்கு அந்த பரிசுத்தாவியின் கூட்டத்துக்கு வரலண்டா அது வராதவர்கள் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். பரிசுத்தாவியை குறித்த ஒரு எண்ணம் இல்லண்டா
நம்ம புதிய ஏற்பாட்டு சபை இல்லை, இருந்திருக்கிறோம், இப்பொழுது இல்லை. අප ශුද්ධාත්ම මෙහෙට පැමිණෙන්නේ නැතිනම් එන්න ආශාවක් නැතිනම් අප නවගිවිසුම් සභාවේ අය නොවේ. අප පෙරදී නවගිවිසුම් සභාවේ අයව සිටින්නේ නැති. නමුත් දැන් ශුද්ධාත්ම මෙහෙට එන්නේ නැති නිසා දැන් නවගිවිසුම් සභාවේ අය නොවේ. சபை புதிய ஏற்பாட்டு சபை என்கிறதே பரிசுத்த ஆவியினால தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா நம்ம புதிய ஏற்பாட்டு சபை அல்ல. නවගිවිසුම් සභාව කියන විටම ශුද්ධාත්මන් වාසය කරනකොටගෙන ස්ථාපිත කරනු ලැබූ සභාවයි ශුද්ධාත්ම මෙහෙ නැතිනම් නවගිවිසුම් සභාවේ සමාජිකයන් අප නොවේ. நாம் ஒரு வெதுவெதுப்பான ஜீவியம் செய்கிறோம், முற்றிலும் பின்வாங்கி போவோம் இல்ல, ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையும் இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு திருப்தியான ஜீவியம். ජීවිතයක ජීවත් වන්නේ අප ආත්මික ජීවිතයේ උෂ්ණ තත්වයකත් නැහැ, සම්පූර්ණ පසුබටකමේ තත්වයක් නැහැ, අතරමැදි තත්වයේ සිටිනවා, එනම් අල්මරුණව තත්වයේ සිටිනවා. இவர்கள் அந்த அந்த அனல் குளிர் அல்லது வெதுவெதுப்பண்டு அங்கே அவருடைய அனுபவத்தை வைத்து தான் அந்த வெதுவெதுப்பண்டு சொல்லுகிறார். ඔවුන්ගේ තත්වයේ තබා තමයි අල්මරුණව තත්වය කියා තිබෙන්නේ. அவர்களுக்கு என்ன அவருடைய அனுபவம் என்ன? இந்த லவோதிக்கா சபை 16, 17, 18 வெளிப்படுத்தல் 3, 16, 17, 18 வாசிச்சு பாருங்க. එළිදරව් 3 වෙනි පරිච්ඡේදයේ ලෞදිකා සභාව පිළිබඳව සඳහන් කර තිබෙනා වූ 15 18 වෙනි පද ඔබ කියවා බලන්න. 17 வசனத்தில் ஆண்டவர் அவர்களை எவ்விதமாய் கண்டார்? 17 වෙනි පදයේදී ஆண்டவர் எவ்விதமாய் அவர்களை கண்டார்? 17 වෙනි පදයේදී දෙවියන් වහන්සේ උන කෙසේද දුටුවේ? வடிவா கேளுங்க. ஆண்டவர் பார்க்கிற ஒரு பகுதி உண்டு, நாம் நம்மை நிதானிக்கிற ஒரு பக்கம் உண்டு. දෙවියන් වහන්සේ අපව බලන පැත්තක් තිබෙනවා, අපගේ සිතා ගන්න පැත්තකුත් තිබෙනවා. ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் அல்லது பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ බලන අවස්ථාවේදී වුණ කාලකණී දුක්ඛිත තත්ත්වයේ සිටින බව දකිනවා. அவர்கள் தரித்திரர்கள், ஏழைகள் என்று ஆண்டவர்களை காண்கிறார். උන් දිලිඳුන් කියා දකිනවා. குருடர்கள் என்று ஆண்டவர் காண்கிறார். අන්ධයින් කියා දෙවියන් වහන්සේ දකිනවා. நிர்வாணியா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் காண்கிறார். ஆவியானவர் அவர்களை காண்கிறார். ආත්මෙන් වහන්සේ දෙවියන් වහන්සේ උන්ව දකින්නේ උන් නග්නව සිටින බවයි. ஆனா இவர்களோ அதை அறியாமல் என்று இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். නමුත් උන් ඒ බව නොදැන සිටින බවයි ආත්මෙන් වහන්සේ මේ ස්ථානයේ පවසන්නේ. இது ஆண்டவர் பார்க்கிற பகுதி. මේ දෙවියන් වහන්සේ බලන පැත්තයි. ஆனா இவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய நிலவரத்தை எவ்விதமாய் கண்டார்கள்? නමුත් මේ කාලකන්ණී තත්ත්වයේ සිටි මේ සිරග ඔවුන්ගේ තත්ත්වයේ පිළිබඳව කෙසේද දුටුවේ? அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் ඔවුන් කියන්නේ කුමක්ද නම් මම ධනවත්ය, திரவிய சம்பன்னன் என்றும் මට ධනිය ඇත්තේය, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். කිසි දෙයකින් හිඟයක් නැතයි නුඹ කියනවා. ஆண்டவர் நம்மை காண்கிற விதத்தில் நாம் நம்மை கண்டு உணர முடியாவிட்டால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். දෙවියන් වහන්සේ අපව දකින ආකාරයෙන් අපට දැක අපව හැඟීමට ගන්න බැරි නම් අප කාලකන්ණී සෙනගක්. இவர்களுக்கு சரீரப்பிரகாரமாய் ஐஸ்வர்யவான்கள், මුන් ශරීරාකාරයෙන් ධනවතුන්, சரீரப்பிரகாரமாய் நிர்வாணிகள் அல்ல, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்தி இருக்கிறார்கள். ශරීර ප්‍රකාරයෙන් උන් නග්නව නැහැ, ඊට හොඳ උසස් වස්ත්‍ර පැළඳගෙන සිටිනවා. சரீரப்பிரகாரமாக கண் குருடல்ல, நல்ல பார்வை இருக்கிறது. උන් ශරීර ප්‍රකාරයෙන් අන්ධී නොවේ, හොඳින් පෙනීම තිබෙනවා. அவர்கள் தங்களை கண்டது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து அவர்கள் தங்களை அளவிட்டார்கள். ඔවුන් තමන්ව දුටුවේ භෞතික ආශිර්වාද තබාගෙන පැළඳගෙන සිටින ලෙසයි. அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ඔවුන් සිතන්නේ නැත්තේ කුමක්ද? நான் ஆண்டவருக்கு சரியாக ஜீவிக்கிறபடினால் මම දෙවියන් වහන්සේ දිහා හරියට ජීවත් වෙන නිසා ஆண்டவர் என்னை දෙවියන් ஆசீர்வதித்திருக்கிறார். වහන්සේ මට ආශිර්වාද என்னை කරනවා. சுகபலத்தோடு ஆண்டவர் මාව வைத்திருக்கிறார். සුවශක්තියෙන් තබා තිබෙනවා. என்னை உயர்த்தி ஆண்டவர் என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவள் நினைத்திருப்பார்கள் நான் ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருக்கிறேன் என்று நினைத்திருப்பார்கள். දෙනස් මා උසස් කොට ගෞරව කර තබා තිබෙනවා. ඒසේ තබා තිබෙන්නේ උන්වහන්සේට මම ගෞරව කරන නිසයි කියා උන් සිතනවා ඇති. ஆண்டவர் ஒருபோதும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு நம்மை அளக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. අපගේ දෙවියන් වහන්සේ භෞතික ආශිර්වාද කරනකොටගෙන අපව මනින දෙවි කෙනෙක් නොවේ. அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய ஆவிக்குரிய தரிசனத்தை வைத்து தான் ஆவியானவர் நம்மை அளவிடுகிறார். අපගේ ආත්මික දර්ශනය, ආත්මික ආශිර්වාද, ආත්මික தත්ත්වය තබාගෙනයි උන්වහන්සේ අපව මනිනු ලබන්නේ. இவர்களுக்கு விசுவாசம் இல்லை, උන්ට දීලක් නැහැ. இவர்களுக்கு பரிசுத்த ஜீவியம் என்கிற வஸ்திரம் இல்லை, விசுவாசம் என்கிற ஐஸ்வர்யம் பொன் இல்லை. ඔවුන්ට සුදුකම නැමැති වස්ත්‍රයක් නැහැ, ඇදහිලි නැමැති රන් වස්ත්‍ර නැහැ. இவர்களுக்கு பரலோக தரிசனம், இயேசு வரப்போறார், நான் ஆண்டவரை சந்திக்க போறேன் என்கிற பரலோக பார்வையே கிடையாது. උන්ට යේසුස් වහන්සේ පැමිණෙන්නට යනවා කියනවා ස්වර්ගීය දර්ශනීය ස්වර්ගීය පෙනීම නැත. அவர்களுக்கு இருந்தது முழுக்க சாப்பிடணும், குடிக்கணும், நல்லா இருக்கணும், மற்றவனோட நான் நல்லா இருக்கணும், சுகபலமாய் ஜீவிக்க வேண்டும்,
பூமிக்குரிய சிந்தை மாத்திரமே. ඔවුන්ට තිබුණේ මම හොඳින් ඉන්න ඕනේ, මම බලෙන් යුතුව සිටින්න ඕනේ කියන භෞතික සිතුවිල්ල දර්ශනීය පමණයි. இன்றைக்கு நம்ம விதமா இருக்கிறோம். මෙදින ඔබ සිටින්නේ කෙසේද? ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய தன்மைகள் இல்லாவிட்டால் பரலோகத்தின் பார்வையில் நாம் தரித்திரர். අප ආත්මික දර්ශනයක්, ආත්මික ප්‍රණීමක් නැතිව සිටින්නෙමු නම්, අභිෂේකම් ඉල්ලාම, ආලෝකය ආවික්‍රිය නැතිව තන්மை සිටින්නෙමු නම්, ආත්මික තත්වයක් නැමැති නම් අප ස්වර්ගීය ආකාරයෙන් දිලිඳුන්ය. ஆவியின் கனி நமக்குள்ள இல்லாவிட்டால், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள இல்லாவிட்டால் நாம் தரித்திரர். பரலோகத்தில் நமக்கு இடம் இல்லை. ආත්මික ඵල අපිට නැතිනම්, දිව්‍ය ස්වභාවයන් නැතිනම් අප දිලිඳුන්, අපිට ස්වර්ගීය ඵලයක් නැත. ஆனவனா இயேசு சொன்னார், பூலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து ඒ නිසා வைக்க. උන්වහන්සේ පැවසී, නුඹලා මේ පොළවේ වස්තු සපයා නොගනිලා ස්වර්ග රාජ්‍යයේ වස්තු රැස් කර තබා පල්ලා කියා. இன்னைக்கு நம்ம எல்லாம் செட்டில் ஆயிட்டோம் பாருங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் உண்டு, ஒரு நல்ல குடும்பம் உண்டு, நமக்கு பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. நாம் இப்பொழுது எவ்விதமாய் ஜீவிக்கிறோம்? ஒரு திருப்தியான நிலவரத்தில் நாம் ஜீவிக்கிறோம். අපිට උන අපගේ කාරණාවන් සම්බන්ධයෙන් තෘප්තියට පැමිණ සිටිනවා. අපිට හොඳ ආදායමක් තිබෙනවා, අපිට පවුලක් තිබෙනවා, ඉන්න තැනක් තිබෙනවා. ඒ නිසා අපගේ කාරණාවන් සම්බන්ධයෙන් අප තෘප්තිමත් ජීවිතයක් ගත කරනවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ඊළඟට ශුද්ධ නාමයට මහිම වේවා. நம்மை நாம் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் இந்த காலம். අප විමසා බලා කල්පනා කළ යුතු කාලය මේ කාලයයි. இன்றைக்கு நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். මේ දවස්වල අප නග්නව සිටිනවා. எவ்விதமாய் நிர்வாணிகளா இருக்கிறோம்? අප කෙසේද නග්නව සිටින්නේ? இன்றைக்கு கீழ்ப்படியாமையும் பாவமும் மீறுதலும் மனிதனை நிர்வாணமாக்கினது. එදා කීකරුකමත්, පාපයත්, නග්න භාවයත්, පාපයත් මනුෂ්‍යව නග්න භාවයට ගෙන ආවා. பிசாசு ஒரு மனிதனை நிர்வாணியாக்குகிறான். යක්ෂ මනුෂ්‍යව නග්න භාවයට ගෙන යනවා. அவனுடைய சுயநீதி அன்றைக்கு அப்படி இருந்தாலும் சுயநீதி பேசிக் கொண்டிருந்தார்கள். ඔවුන් කෙසේ සිටියද ඔවුන්ගේ තම ධර්මිෂ්ඨකමයි කතා කරමින් සිටියේ. அத்தியிலே அவர் உடுத்து கொண்டது உண்மைதான். ඔවුන් අත්තික කොළ රැගෙන ඉනඳුම් වසාගත සබුවයි. ஆனாலும் ஆண்டவர் வந்த வேளையில் அந்த அத்தியிலேயோடு அவர்களுக்கு போய் நிற்க முடியவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ පැමිණි අවස්ථාවේදී අත්තික කොළ සහිතව ඔවුන්ට ගොස් සිටින්න හැකියාවක් තිබුණේ அதே නැහැ. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள், பிசாசுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்ததான அனுபவங்கள் எல்லாமே நம்மை கர்த்தருக்கு முன்பாக நிர்வாணியாய் வைத்திருக்கிறது. අප දෙවියන් වහන්සේලා කීකරුවෙන්වා උන්වහන්සේගේ අන්ට උම්කන් දෙන්නේ නැහැ. මේ වගේ කාරණාවන් අප දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිර්වස්ත්‍රව සිටිනා වූ, නග්නව සිටිනා වූ තත්ත්වයට අපවපත් කරනවා. அவர்கள் அத்தியிலே உடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் நம்மளுடைய ஜீவியத்திலே வருகிற பின்மாற்றத்துக்கும் காரியங்களுக்கும் அநேக நீதிகளை நாங்கள் பேசுகிறோம். ඔවුන් අත්තික කොළවලින් ඉනවැසුම් සාදාගත් ආකාරයෙන් අපගේ ප්‍රශ්න ගැටලු වලදී අපට මේ කියා කරුණු කාරණාවන් ඉදිරිපත් කරමින් ඒවලට පිළිසරණ ලබා ගන්නවා. நமக்கு சுயநீதிகள் அநேகம் உண்டு. අපට බොහෝ තම ධර්මිෂ්ඨකම් තිබෙනවා. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். නමුත් එකක් තේරුම් ගන්න. இயேசு நம்மை சந்திக்க வருகிற ஒரு நாள் உண்டு. යේසුස් වහන්සේ අපව සම්මුඛ වීමට පැමිණෙන දවසක් அது තිබෙනවා. மரணமோ இயேசுனுடைய வருகையோ, ඒ මරණය හෝ යේසුස් වහන්සේගේ ඊම වේවා. அன்றைக்கு நாம் நடிக்க முடியாது. එදාට අපට රංගපාන්න බෑ. அன்றைக்கு நாம் சாட்டு போக்கு சொல்ல முடியாது. එදාට අපිට නිදහසට කරුණු ඉදිරිපත් කරන්න தேவ බෑ. சமூகத்தை விட்டு நாம் தூர ஓடி போகிற ஒரு நிலவரம் நமக்குள்ள உண்டாகிவிடும். දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයෙන් ඈතට පලා යනවා අත්දැකීමක් ඇති වේ. ஆனவனால இவைகளெல்லாம் விட்டு அன்றைக்கு ஒரு 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 மிருகம் அடிக்கப்பட்டு அவனுடைய தோல் உடை உடுத்தப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாய் அந்த கீழ்ப்படியாம மனிதர்கள் நின்றார்கள். நிறுத்தினார் ஆண்டவர். එදා දෙවියන් වහන්සේ අකීකරු මනුෂ්‍යව සතෙකු මරා උන්ගේ හැම අරගෙන ඇඳුම් සාදා ඒ මනුෂ්‍යයාට පළඳවනු ලැබුවා. அன்றைக்கு கீழ்ப்படியாத மனிதனுக்காய் எந்த ஒரு பாவமும் அறியாத ஒரு மிருகம் முதலாவது ஆண்டவரால் அடிக்கப்பட்டது. එදා අකීකරු මනුෂ්‍යයා උදෙසා කිසිදු පාපයක් වරදක් නොතිබුණා වූ මුර්ගෙකු මරණු ලැබුවා. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக சாபமாக இந்த பூமியிலே அவர் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார். දෙව වචනේ පවසන්නේ කිසිදු පාපයක් නොදක්තා වූ, නොකළා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මරණු ලැබෙන පිණිස පියරන් වහන්සේම මෙලොවට යවනු ලැබූ බවයි. எத்தனை பேர் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம்? කී දෙනෙක් මේ බව හැඟීමට ගෙන எத்தனை තිබෙනවද? பேர் அந்த கல்வாரி பலியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நம்முடைய ஜீவியத்தில் நாம் காத்து அதை குறித்த உணர்வோடு கூட மேன்மையோடு கூட நாம் ஜீவிக்கிறோம். මේ කාරණේ කී දෙනෙක් පැහැදීමටගෙන තමගේ සිතටගෙන සුදකමේ වස්ත්‍රය හා සහිතව අප සිටිනවද? எத்தனை பேருக்கு ஆண்டவர் நமக்காய் பலியானாரே, என்னுடைய பரிசுத்தத்துக்காய் பாவம் அறியாதவர் அடிக்கப்பட்டாரே,
இவ்விதமான பாடுகளை கடந்து போனாரு. நான் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற மேன்மை நமக்கு உண்டு. කී දිනෙකට ඔබගේ සිතේ සිතවිල්ලක් තිබෙනවද? ඔව් සබවයි පෞකාරු මාඋදේශ උන්වහන්සේව මරණු ලැබුවා, උන්වහන්සේට වද දෙනු ලැබුවා. මට සුද්ධකම ඇති කරන පිරිස උන්වහන්සේ මෙවැනි මාර්ගයේ ගමන් කළා. ඒ නිසා සුද්ධකමේ මාර්ගයේ මා ගමන් කළ යුතු යන සිතවිල්ල තිබෙනවද? கீழ்ப்படியாமை காட்டுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், பாவம் அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நம்முடைய ஆண்டவரை நாம் நிந்தித்து அவமதித்து சிலுவையில் அடித்து நாம் அவரை அவமானப்படுத்துகிறோம். අප අකීකරවන්නා වූ අප නිකුතාකාර වැරදි කරන්නා වූ බොහෝ අවස්ථාවලදී අප නැවත වතාවක් යේසුස් වහන්සේව කුරුසියේ ඇනගසමින් උන්වහන්සේට නිନ୍ଦා අවමාන කරන්නෙමු. பாவிகளில் ஒருவராய் எண்ணப்பட்டாரே. උන්වහන්සේව පව්කාරයන් අතුරින් එක්කෙනෙක් වශයෙන් ගණන් ගනු ලැබුවා. நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம், අප කෙරෙහි තිබූ ප්‍රේමය නිසා நம்மை பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தோடு கூட நமக்காக யாவற்றையும் சகித்தார். අප ස්වර්ග රාජ්‍යයට ගෙන ගොස් තැබී යුතු යන ඒ දර්ශනයෙන් යුක්ත වූ යේසුස් වහන්සේ සියල්ල දරාගත්සේක. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் அன்பினையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் அன்பினையே, நினைக்கையிலே அகந்த நீரே எனக்கோர் மேன்மை வேறில்லையே, நினைக்கையிலே அகந்த நீரே எனக்கோர் மேன்மை வேறில்லையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் அன்பினையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையின் அன்பினையே, நினைக்கையிலே அகந்த நீரே எனக்கோர் மேன்மை வேறில்லையே, நினைக்கையிலே அகந்த நீரே எனக்கோர் மேன்மை வேறில்லையே, இனி நான் ஒரு தீர்மானத்தோடு பாடுங்க. நீரே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் அல்ல பிழைப்பதன் நீரே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் தரிசனத்தோடு இந்த கடைசி நாட்களில் நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிற அந்த நாளை நாம் அறியக்கூடிய, அவரோடு கூட போய் சேரக்கூடிய ஒரு ஆயத்தமுள்ள ஒரு ஜீவியை நாம் செய்ய முடியும். මේ කුරුසු ජීවිතය අප ගත කරන්නෙමු නම්, ඒ සිහිය තබාගෙන අපගේ ජීවිතය ගෙවන්නෙමු නම්, අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව සම්මුඛ වන්නා වූ ඒ දිනේට අප සෑදී පැහැදී සිටින බවයි. இவர்கள் குருடராய் இருந்தார்கள். මොවුන් නම් අන්ධව සිටියෝය. தங்களுடைய ஜீவியத்தை தாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய நிலவரம் என்ன என்கிறதை அறிய முடியாத ஒரு இருதயம், கடின இருதயம் தான் குருடுள்ள ஒரு மனிதனுடைய இருதயம். තමාගේ ජීවිතයේ කෙසේද, තමාගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වන්නේ කෙසේද කියා දැනගත නොහැකි අය තමයි ආත්මික ආකාරයෙන් අන්ධයින්ව සිටින්නේ. இந்த காலை வேளையில நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு நேரம். මේ දර්ශන අපව විමසා බැලිය යුතු අවස්ථාවකි. நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். අප අපව විමසමු නම් අප විනිශ්චය කරනු ලබන්නේ නැත. நம்மை நிதானிக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய பார்வை, உணர்வில்லாத ஒரு இருதயம், கடின இருதயம் இருக்குமே ஆனால் அது நம்மை நியாயத்தீர்ப்பில் ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்தும். අප අපවම විමසා බලන්න බැරි අප දැඩි සිතක් අපට තිබෙන්නේ නම් ඒ සිත ඒ දවසේදී අපව විනිශ්චාසන ඉදිරියට ගෙන යනවා. நம்மை நாம் நிதானிக்கும் பொழுது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? අප අපවම විමසා බලනු ලබන අවස්ථාවදී අප කුමක්ද දැනගන්නේ? என்னுடைய இந்த நிர்பந்தமான நிலவரத்துக்கு யாரும் காரணம் அல்ல ஆண்டவரே. ස්වාමිනී, මගේ කමට වෙන කිසිවෙක් කරුණක් නොවේ. அன்றைக்கு தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நானும் என் வீட்டாருமே பாவம் செய்தோம். එදා දෙවිසෙනගේ පැවසුවේ,
මමද මගේ පවුලද පව් කළ මෙව් කියයි. எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. යෙරුසලම පුලිසා දමා තිබෙනවා. சத்துருக்களை அழித்து போட்டார்கள். සතුරන් විනාශ කර දැමුවා. எருசலேம் ஆலயமோ பாழடைந்திருக்கிறது. යෙරුසලම් මාලිගාව පාළි වී තිබෙනවා. இதுக்கு அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் தான் காரணம் என்று அன்றைக்கு நெகேமியா சொல்லவில்லை. එදා නෙහෙමියා කිව්වේ නැහැ මේට හේතුව ඒ කාලේ සිටි පූජකයන් කියා. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய சபையில வருகிற போராட்டங்கள், பின்மாற்றங்கள், பிரச்சனைகளுக்கு இன்னார்தான் காரணம், இன்னார்தான் காரணம் என்று நாம் நிதானிக்க கூடியவர்களா இருந்தால் நாம் குருட்டாட்டம் உள்ள ஜனமா இருக்கிறோம். අපගේ සභාවේ පසුබඩකමට අපේ සභාවේ පහත් තත්ත්වයට හේතුව අහවලාය කියා අප කියන්නේම නම් අපමයි අපගේ අන්ධභාවයට හේතුකාරකයෙම தனிப்பட்ட සිටින්නේ. வாழ்க்கையா இருந்தாலும், சபையாக இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், அங்கே வருகிற பின்னடைவுக்கும் பின்மாற்றத்துக்கும் வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம் என்று நமக்கு உணர முடியுமேயானால், தாழ்த்த முடியுமேயானால், உனக்கு தான் குருடாட்டம் இல்லாத தெளிந்த பார்வை அங்கே உண்டு. අපගේ සභාව වේවා අප වේවා සේවකයන් වේවා කවුරුවත් මේ පසුබටකම ඇතිවි තිබෙන්නේ වෙන කිසිවෙකු නිසා නෙවෙයි මානසිකයි කියා ඔබට සිතන්න පුළුවන් නම් ඔබ අන්ධෙක් නෙවෙයි ඔබ තමයි දෙනෙත් හොඳින් ආත්මික දෙනෙත් හොඳින් පෙනෙනා වූ පෙනීම ඇත්ත පුද්ගලෙක් වන්නේ. சமாதானத்துக்கு ஏதுவான பார்வை. ඒ තමයි සමාදානයේ සුදුසු වන්නා වූ පෙනීම. இந்த காலைவேளை நம்முடைய நிலவரத்தை பல விதங்களில் ஆவியானவர் நமக்கு உணர்த்தக்கூடும். මේ දැසන අපගේ තත්ත්වය ආත්මෙන් වාසේ නිකුත් ආකාරයෙන් අපට පෙන්වන්න පුළුවන්. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது முன்பதாக ස්වාමී ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළවෙන් ඔසවා ගන්නට ප්‍රථමයෙන් நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நமக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ராஜ்யத்தை குறித்தும் நம்மை மீண்டுமாய் அங்கே கொண்டு சேர்ப்பதற்கு தான் வருவேன் என்கிறதை குறித்தும் பேசினார். ශුද්ධ යෝහන් 14 වෙනි පරිච්ඡේදයේ පළමු පදවල උන්වහන්සේ අප උදෙසා ස්ථානයක් පිළිල කළයින් පසු අපව ගෙරියන පිණිස ඉක්මනින් එමි කියා උන්වහන්සේ කීසේක. அதற்காக அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலே நான் போகிறேன் ஆனாலும் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். එම පරිච්ඡේදයේ 27 වෙනි පදයේදී උන්වහන්සේ කියා ගියේ මම යමි නමුත් මාගේ සමාදානය නුඹලා වෙත තබා යමි කියයි. வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. සමාදානයේ දඬුවම උන්වහන්සේ කෙරෙහි පැමිණුණේයයි දේව වචනේ පවසනවා. அவர் அன்றைக்கு பட்ட பாடுகள் எல்லாமே நமக்கு சமாதானத்தை வைத்து போகும்படியா. ඉතින් උන්වහන්සේ එපමණට දුක් විඳේ අපට සමාදානයේ තබා යන පිණිසයි. கொடூர நரகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி சமாதானமும் சந்தோஷமும் உள்ள அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு, இந்த பூமியிலே நமக்கு சமாதானத்தை வைத்து போகும்படிக்கு அவர் எல்லா பாடுகளையும் வேதனைகள் நிந்தைகளை சகித்தார். ඒ කුරිරු නිරේන අප මුදා ස්වර්ග රාජ්‍යයට අපව ගෙනියන පිණිස උන්වහන්සේ මේ පොළොවේදී සියලු ආකාර වේදනා වද උන්වහන්සේ විඳසේක. அவருடைய பாடுகள் சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு பூமியிலே சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். උන්වහන්සේ සමාදානයේ දඬුවම තමන් පිරිටගෙන උන්වහන්සේම දුක් විඳින්මින් සමාදානයේ මේ පොළොවේ තබා ගියසේක. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் என்று சொன்னார். මගේ සමාදානයේ නුඹලට තබා යමි කියා උන්වහන්සේ කීසේක. எவ்விதமா இந்த சமாதானத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே கொட்டளையிட்டார். කිසිදු උන්වහන්සේ සමාදානයේ මේ පොළොවේ අනකලේ பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய். ශුද්ධමින් වහන්සේගේ ආලේපය කරනකොටගෙන பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் அன்றைக்கு சமாதானம் இல்லாதிருந்த அந்த தேவ ஜனங்கள் அவர்கள் நித்திய சமாதானத்தை இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டார்கள். ශුද්ධත්ම ආලේපයෙන් යුක්තව සදාකාල ජීවනයේ ඒ දෙවසනක ලබා ගත්තෝය. அதனால இந்த 27ஆம் வசனத்திலே சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் காக்கப்படாவிட்டால் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது போல நான் போய் திரும்பி வந்து உங்களை கொண்டு போவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்படாது. මම මාගේ සමාදානයේ නුඹලා වෙත තබා යමි කියා උන්වහන්සේ අපට කියා ගියා. අප සමාදානය ආරක්ෂා කරගන්නේ නැතිනම් ඊළඟ පදේ මම අහක ගොස් නුඹලා ළඟට නැවත එමි කියන වචනය ඉෂ්ට වන්නේ නැත. நமக்காய் ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வந்து நம்மை அவரோடு கூட கொண்டு சேர்க்க போகிறாரு. யாருடைய வாழ்க்கையில் அது சம்பவிக்க முடியும்? අපුදුස උන්වහන්සේ ස්ථානයක් පිළිල කරමින් සිටිනවා, රාජ්‍යයක් පිළිල කරමින් සිටිනවා. උන්වහන්සේගේ රාජ්‍යයට කාටද යා හැකිව තිබෙන්නේ? கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து பயத்தோடும் பக்தியோடும் ஜீவித்து சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, சமாதானத்திற்கு ஜாக்கிரதையா இருக்கிறவர்களை சேர்க்கும்படிக்குத்தான் இயேசு வெளிப்பட போகிறார். දෙවියන් වහන්සේ ලබා දුන්න මේ උතුම් ගැලවීම බයනොත් වේලුනුත් ආරක්ෂා කරමින් සමාදානයේ යුක්තව සිටින අයවයි ගෙනියන පිරිස යේසුස් වහන්සේ තේජසින් ප්‍රකාශ වන්නේ. அதனாலதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை குறித்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு
நம்முடைய ஆண்டவராய் இயேசு வெளிப்படும் பொழுது அது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். එනිසා කියා තිබෙන්නේ අපගේ ආත්මේ ප්‍රාණයේ ශරීරය පිරිසිදු කරනු ලැබ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණෙන අවස්ථාවේදී නිදොස්ව නොකළල්ව තිබෙන පිණිස කියා. யாருக்கு அப்படி நடக்குமா? කාටද මෙලෙස සිදුවන්නේ? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. සමාදානයේ දෙවියන් වහන්සේ වන බලාගේ ආත්මේ ප්‍රාණයේ ශරීරය සම්පූර්ණයෙන්ම පවිත්‍ර කරනසේක්වා. சமாதானம் இல்லாத ஒரு மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. සමාදානයේ නැති පුද්ගලයාගේ ආත්මේ ප්‍රාණයේ ශරීරය සම්පූර්ණයෙන්ම පවිත්‍ර කළ නොහැකි. ஏனென்றால் அந்த சமாதானத்துக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். මන්දතේ සමාදානයේ උදෙසා උන්වහන්සේ සියල්ල කර නිම කර තිබෙනවා. அடுத்த வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்களுடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வருவார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ඊළඟ පදේ තවත් පදයක් කියා තිබෙනවා, සමාදානයේ දෙවියන් වහන්සේ වන බොහෝ කලකින් සාතාන නුඹලාගේ පාදයේ අරට දමා පොඩි කරනවා. පදවතරන් වහන්සේ විශ්වාසවන්තය. சமாதானத்தின் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் பிசாசு நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட முடியாது. நீ ஜெயம் பெற முடியாது. සමාදානයේ තත්ත්වයක් ඔබට නැමැතිනම් ඔබගේ පාදයට සාතාන්ව ගෙනෙන්න බෑ. ඔබට යක්ෂයාගෙන් ජය ගන්න බෑ. சமாதானத்தின் தேவன் நம்மோடு அந்த சமாதானம் வாசம் பண்ணாவிட்டால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு மகிமையில் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாய் நம்மை கொண்டு போய் நிறுத்த முடியாது. සමාදානයේ දෙවියන් වහන්සේ අපව පාලනය කරන්නේ නැත්නම් සමාදානය අපිට නැතිනම් යේසුස් වහන්සේ තේජසින් යුක්තව පැමිණෙන අවස්ථාවේදී උන්වහන්සේගේ මූණට මූණල දකින්න නොහැකි වෙනවා. இந்த காலை வேளையில் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். මේ උදෑසනත් අපගේ සමාදානයට සුදුසු කාරණාවන් කල්පනා කරන පිණිසයි අප පැමිණ සිටින්නේ. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள். සමාදාන කරන්න ආශිර්වාද ලද්දෝය ඔවුන් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයයි කියනු ලබන්නේ. யாரெல்லாம் தேவனுடைய புத்திரரும் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறார்கள். කවුරු දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන්ව දුවරුන්ව සිටිනවද ඔවුන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුමකාරයෝය. ஒன்று, நம்மளுடைய மனதுக்கு நமக்குள்ளே ஒரு சமாதானம் வேண்டும். අපගේ මනසට අප තුල සමාදානයක් තිබිය යුතුයි. ஆண்டவருக்கு நமக்கும் இடையில ஒரு சமாதானம் வேண்டும். දෙවියන් වහන්සේට අපට අතරේ සමාදානයක් තිබිය යුතුයි. நம்மோடு இருக்கிற சகல ஜனங்களோடும் சத்துருக்களோடும் கூட நம்முடைய மனது சமாதானமாய் இளைப்பாற අප வேண்டும். සමග සිටින සියලු දෙනා සමගත් අපගේ සතුරන් සමගත් අපට සමාදානයේ තිබිය යුතුයි. காலவெள்ள விதமாய் இருக்கிறது. අපගේ තත්ත්වයේ මේ උදෑසනේ කෙසේ වේද? சமாதானத்தின் தேவன் தான் சாத்தானை நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வருவார். සමාදානයේ දෙවියන් වහන්සේම සාතාන්ව අපගේ පාද යට දමනසේක. சமாதானத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டுமேயானால், அவர் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டுமேயானால் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்களும் நானும் අප காணப்பட வேண்டும். සමාදානයේ දරුවන් වන්න නම් උන්වහන්සේ සමාදානයේ දෙවියන් වහන්සේව සිටින්නට නම් අප සමාදාන කරන්නව සිටිය යුතුයි. சமாதானத்தை ஏற்று போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் பிசாசனுடைய வல்லமைகள். සමාදානයේ නැති කර දමන බොහෝ දේවල් තිබෙනවා. ඒ සියල්ලම යක්ෂයා සතු දේවල්ය. சமாதானம் பண்ணுற நீ பாக்கியவான் என்று சொன்னால், சமாதானம் பண்ண முடியாத நீ நிர்பாக்கியவான், நீ பரிதபிக்கப்பட்டவன். සමාදානයේ කරන්න භාග්‍යවන්තයෝ නම් සමාදානයේ කරන්න බැරි ඔබ කාල කන්නිකෙක් දුක්ඛිතෙක්. ஆண்டவர் சமாதானம் பண்ணினார் என்று எபேசியர்ல நாம் வாசிக்க முடியும். එපිස පොතේ අප කියනු ලබනවා උන්වහන්සේ සමාදානය කළසේක කියා. இதை பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். මේ බලාපොරොත්තු නිම කරන්න යනවා. கடந்த மாதம் எல்லாம் පසුගිය මාසෙ මුළුල්ලේම இந்த சமாதானத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். සමාදානයේ පිළිබඳව උන්වහන්සේ කතා කළසේක. அதற்கேற்ற கிருபை அபிஷேகத்தை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருந்தார். ඒ සඳහා වන කරුණාවාලී උන්වහන්සේ යවමින් සිටියා. எத்தனையோ அனுபவங்கள்ல கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு கொண்டே இருந்தார். බොහෝ අත්දැකීම් වලින් උන්වහන්සේ සමාදානය අනුකරමින් සිටියා. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த நாளில் இந்த சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අපට ලබා දුන්නු මේ දවසේදීද අපගේ සමාදානයේ සම්බන්ධයෙන් අප කල්පනා කළ යුතුයි. நித்திய இளைப்பாறுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், இயேசு எவ்விதமாய் இந்த பூமியில் சமாதானம் பண்ணினாரோ அவ்விதமாய் நீங்களும் நானும் சமாதானம் பண்ணத்தான் வேண்டும். සදාකාලික ජීවනය අප ලබන්නට නම් යේසුස් වහන්සේ මේ පොළොවේදී කෙසේ සමාදානය කරනු ලැබුවද එලෙසම අපට කළ යුතුයි. எபேசியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, එපිස 2:14 වෙනි පදයේ කියවන අවස්ථාවේදී எப்படி எனில் කෙසේදයක් அவரே நம்முடைய சமாதான காரணராகி 14 இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்தார். 14 සහ 15 වෙනි පද මිශ්‍ර වී තිබෙනවා. මක්නිසද වෙන් කිරීමේ මැද පිටියේ බින දමා දෙගොල්ල එක්කල උන්වහන්සේම අපේ සමාදානයව සිටිනසේක. இயேசு ஜீவித்த காலத்தில் යේසුස් වහන්සේ ජීවත් වූ කාලයේදී யூதர்கள் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட
ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். යුදවරුන්ය කියා දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත් වූ කණ්ඩායමක් සිටියා. அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ඔවුන්ට ව්‍යවස්ථාවක් දෙනු ලැබුවා. அவர்கள் அந்நிய ஜனங்களோடு சேர முடியாது, இவர்கள் வேறு பிரிந்தவர்கள். ඔවුන් අන්‍ය සෙනග හා සමග සම්බන්ධ විය නොහැකි ඔවුන් වෙන් වුණා වූ ජාතියකි. அந்த வேறு பிரிதல் காலப்போக்கிலே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பகையாக மாற்றப்பட்டது. ඒ වෙන්වීම කාලයේ ගත වෙත්ම මහත් වූ සතුරුකමක් ඇති කළා. இவர்களுக்கு அவர்களை பிடிக்காது, அவர்களுக்கு இவர்களை பிடிக்காது, ஒரு பகை என்கிற நடிச்சுவர் அங்கே உருவாக்கப்பட்டு ඔවුන්ට விட்டது. මොවුන්වත් මොවුන්ට ඔවුන්වත් අල්ලන්නේ නැති සතුරුකමක් මැද බිත්තියක් මෙන් ඔවුන් අතරේ වෙන්වීමක් ඇති ஆனா වුණා. ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார்? නමුත් යේසුස් වහන්සේ කළේ அந்த කුමක්ද? நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகியிருந்ததான அந்த பகை என்கிற நடிச்சுவரை தன்னுடைய கல்வாரி மரணத்தினாலே தகர்த்தார். ඒ ව්‍යවස්ථාව කරනකොටගෙන ඇති වුණා වූ මැද බිත්තිය වන ඒ සතුරුකම කල්වාරි කුරුසි යාගය කරනකොටගෙන උන්වහන්සේ කඩා දැමූසේක. அவர் அந்த நியாயப்பிரமாணத்திலே வந்தவர்தான். උන්වහන්සේ ව්‍යවස්ථාවෙන් පැමිණි කෙනෙක්. ஆனாலும் அவருடைய பட்ட பாடுகளும் அவருடைய மரணமும் அந்த நியாயப்பிரமாணத்தை அன்பின் பிரமாணமாக மாற்றி அந்த அன்பின் மூலமாய் அந்த பகையாக நின்ற நடிச்சுவரை அவர் தகர்த்தார். නමුත් උන්වහන්සේගේ ප්‍රේමීය ව්‍යවස්ථාව කරනකොටගෙන ඒ ප්‍රේමීය ව්‍යවස්ථාවක් උට මාරු කරමින් ඒ මැද තිබුණු බිත්තිය උන්වහන්සේ කඩා දැමූසේක. அதனால்தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே ஜீவிக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் நாங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஜீவிக்கிறோம். அங்கே பகை என்கிற நடிச்சுவர் வரவே முடியாது. ඒ නිසායි නව කිවිසුම් කාලේ ජීවත් වන දෙවිසෙවිකෙන් ඇදිලිවතුන් වන අප ප්‍රේමී පුත්‍රයන් වහන්සේගේ රාජ්‍යය තුල ජීවත් වෙනවා. ඒ මැද බිත්තිය අප මැදට පැමිණියේ නොහැකි. பகை நமக்குள்ள வரவே முடியாது. நாம் அன்பின் பிரமாணத்துக்குள்ளே ஜீவிக்கிற தேவ ஜனமாக ඒ இருக்கிறோம். සතුටුකම අප මැදට පැමිණෙන්න බෑ. අප ප්‍රේමී පුත්‍රයන්ගේ රාජ්‍යය තුල ජීවත් වන්නා වූ අය. அதில் ஒரு பகுதி நம்முடைய ஆண்டவரை முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறோம். එයින් එක කොටසක් වනුයේ අපගේ ස්වාමී දෙවියන් වහන්සේට අපගේ ආත්මයෙන්ද අපගේ මුළු ශක්තියෙන්ද අපගේ මුළු බුද්ධියෙන්ද ප්‍රේම කරන්නේ. இந்த தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு. මේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි අප තබා තිබෙන ප්‍රේමයයි. இன்னொரு பகுதி உண்டு. ඒ තවත් කොටසක් තිබෙනවා. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். නුඹට මෙන් නුඹේ අසල්වැසියාට නුඹ ප්‍රේම කළ යුතුයි. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே. අප දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියා කියනවා. இன்றைக்கு நாம் நம்மை நேசிக்கிறது போல எத்தனை பேர் மற்றவர்களை நேசிக்க முடியும்? අද දවසේ අප අපට ප්‍රේම කරගන්නවා වගේ කී දෙනෙකුට අන් අයට ප්‍රේම කළ හැකිව තිබෙනවද? எனக்கு யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, මට කිසිවක් කියන්න හොඳ නැහැ. என்னை அவமானப்படுத்த கூடாது, මට අවමාන කරන්න හොඳ என்னை නැහැ. கனப்படுத்த வேண்டும், මට ගෞරව කළ எனக்கு යුතුයි. எல்லாரும் உதவி செய்ய வேண்டும், සියලු දෙනාම මට උපකාර කළ எல்லாரும் යුතුයි. என்னை விசாரிக்க සියලු வேண்டும். දෙනාම මාව විමසිය යුතුයි. நம்மை நாம் நேசிக்கிறோம். මේ අපටම අප ප්‍රේම කර ගැනීම. எத்தனை பேர் அதே அனுபவத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும்? කී දෙනෙකුට ඒ අත්දැකීම අන් අයට පෙන්විය හැකිද? இன்றைக்கு அது இல்ல நம்மளிடத்துல. මේ தත්ත්වය අද මෙදින අපිට නැත. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறேன் என்று சொல்லியும் கண்ணால காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் பையன். දෙවියන් වහන්සේට අප ප්‍රේම කරමු කියා කියනවා. නමුත් අපගේ දෙනදින් දකින්නා වූ සහෝදරයාට අපට ප්‍රේම කරන්න බැරිව තිබෙනවා. එසේ නම් අප බොරුකාරයෙක්. அப்ப சமாதானம் உண்டு பண்ணுகிற பிள்ளைகள் அவர்கள் தங்களை நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசிப்பார்கள், ஆண்டவரையும் நேசிப்பார்கள். සමාදානයට ප්‍රේම කරන්නෝ තමුන්ට ප්‍රේම කරන්නාසේ අන් අයටද ප්‍රේම කරනවා. දෙවියන් වහන්සේටද ප්‍රේම කරනවා. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் கண்ணால் காண்கிற சகோதரன் சத்துருவா இருந்தாலும் அவனை அவன் ஆண்டவரை போல கண்டவன் அங்கு நேசிக்கிறார். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන තැනැත්තේ තමාගේ සහෝදරයා සතුරෙක්ව සිටියත් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන නිසා ඔහුටද ප්‍රේම කරනවා. யாக்கோபை கொல்லும்படிக்கு ஏசா வந்து கொண்டிருக்கிறார். යාකෝබුව මරා දමන පිණිස ඒසාව පැමිණෙමින් සිටියා. யாக்கோபுக்கு எல்லாம் இருக்கிறது. යාකෝබ්ට සියල්ලම තිබුණා. ஆனா அவைகள் அவனை கொலை மரணத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. නමුත් ඒවා ඔහු මරණයෙන් බේරාගත නොහැකි. ஆனா பண்ணால் எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி முன்னோக்கி அனுப்பி விடுகிறார். ඒ නිසා සියල්ලම ඔහු එගොඩේ යවා තනිව සිටියා. விலை உயர்ந்த மேன்மையான காரியத்தை சத்துருவாய் தன்னை கொலை செய்ய வருகிற தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பரிசாக அனுப்புகிறார். ඉතමත් උතුම් උසස් දේවල් ත්‍යාගයක් ලෙසින් තමගේ සතුරා වූ සහෝදරයාට ත්‍යාගයක් ලෙස පෙරටුවෙන් යවනු ලැබුවා. தேவ சமூகத்தில் அவன் உட்கார்ந்தான். දැන් ඔහු දේව අභිමුඛේ වාඩි වුණා. ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறான். දෙවියන් වහන්සේ සමග පොරපදිමින් සිටිනවා. சகோதரனும் அவனை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தையோடு வந்து கொண்டிருக்கிறார். සහෝදරයාද ඔහු මරා දැමිය යුතු යන සිතවිල්ලෙන් පැමිණෙමින් සිටිනවා. அதே ஆண்டவர் அவனை சந்தித்தார். ඒදී දෙවියන් වහන්සේ ඔහු සම්මුඛ වුණා. அவனுடைய மனம் எவ்விதமாய் மாற்றப்பட்டது? ඔහුගේ සිත කෙසේ මාරු වුණාද? சத்துருக்களாய் புறப்பட்டு வந்தவர்கள் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்ட வேளையில்
தேவனை கண்டது போல ஒரு பெரிய தேவ சமூகம் அங்கே உண்டானது. සතුරන් ලෙස එකිනෙකාට එකිනෙකා මරා දැමීමේ චේතනාවෙන් පැමිණෙමින් සිටි ඔවුන් මූණට මූණලා දුටුව අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේව දුටුවාක්සේ මහත් වූ සමාදානයක් ඔවුන්ගේ සිත් වෙලා ගත්තා. பாவிகளாய் இருந்த மனிதர்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையிலே சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில ஒரு பரிசாக அனுப்பப்பட்டவர். පෞකාරු මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ සමග සමගී කරවන පිණිස යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වනාහි පූජාවක් ලෙස මෙලොවට යවනු ලැබූ තෙරණ වහන්සේයි. அனுப்பினால் அந்த அன்புக்குள்ளே நாம் கடந்து வருவோம். ඒ නිසා මේ ප්‍රේමයේ තුලට අප පැමිණෙමු. இரண்டாவது அடுத்த வசனத்தில் இயேசு என்ன செய்தாராம்? சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் සමාදානය ඇති කරන පිණිස යේසුස් වහන්සේ ඊළඟට කළේ කුමක්ද? பகையை சிலுவையில் கொன்று. அப்ப அடுத்த வசனம் வாசிங்க. எபேசியர் 2:16. பகையை சிலுவையில் கொன்று. සතුරුකම 16 වෙනි පදේ කුරුසියෙන් සතුරුකම නැසූ බැවින් பகையை சிலுவையில் கொன்று. කුරුසියෙන් සතුරුකම නැසූ බැවින් கொலை செய்யறது எதை கொலை செய்ய முடியும்? නසන්න පුළුවන් කුමක්ද? இந்த கதிரை இந்த மேசையை கொலை செய்ய முடியுமா? මේ මේසය පුටුව මරන්න පුළුවන්ද? முடியுமா? முடியாது. அதை உடைக்கலாம், நொறுக்கலாம். அதுக்கு ஜீவன் இல்லை. පොඩි කරන්න පුළුවන් මන්දයට ඒට ජීවනයක් නැහැ. அதுக்கு ஜீவன் இல்லை. ඒට ජීවනයක් නැහැ. ஆனா ஒரு மிருகத்தை கொலை செய்யும் பொழுது, නමුත් අප මුර්ගයෙකු මරා දමන විට உயிருள்ள ஒரு மனிதனையோ மிருகத்தையோ கொலை செய்யும் பொழுது ප්‍රාණයක් ඇත්තව මිනිසෙකු නසා දමන විට அதுதான் கொலை என்று சொல்லுகிறோம். ඒ තමයි නසා දැමීමක් මිනිමරීමක් කියන්නේ. ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? ස්වාමී යේසුස් වහන්සේ කළේ කුමක්ද? இந்த பகையை சிலுவையில் கொலை செய்தார். ඒ සතුරුකම කුරුසියේ නසා දැමුවා. அப்ப இந்த பகையினுடைய தன்மை என்ன? ඒ සතුරුකමේ தත්ත්වය කුමක්ද? அதுக்கு ஜீவன் இருக்கிறது. ඒට ජීවනයක් அது තිබෙනවා. வளரக்கூடியது. ඒ වර්ධනය වෙනවා. அது ஒரு கொடிதான ஒரு மிருகத்தை போன்றதுதான் பகை. அதை கொலை செய்ய வேண்டும். කුරුළු මුර්ගයක් මෙනුයි මෙම සතුරුකම එය මරා දැමිය යුතුයි. சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமே ஆனால் සමාදානය ඇති කරන්නට නම් ஆண்டவர் இயேசு செய்தது போல යේසුස් වහන්සේ කළ ආකාරයට பகை கொலை செய்யப்பட வேண்டும். සතුරුකම මරා දැමිය යුතුයි, නසා දැමිය යුතුයි. நீங்களும் நானும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை சிந்திக்க வேண்டுமே ஆனால் ඔබත් මමත් සමාදානයේ කාරණාවන් කල්පනා කරන්නට නම් பரலோக ராஜ்யத்துக்கு இளைப்பாறுதலுக்கு நீங்களும் நானும் போக வேண்டுமே ஆனால் ස්වර්ග රාජ්‍යයට ඒ සහනයට අප එකිනෙක ඇතුල් වන්නට නම් இந்த பகை என்கிற கொடிய மிருகத்தை நீங்களும் நானும் கொலை செய்து அழிக்காத பட்சத்தில் அது நம்மை அழித்து போடும். ඒ සතුරුකම නැමැති වන උර්ගයාව අපව නසා දමන්නේ නැතිනම් එය අපව නසා දමනවා ඇත. அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி, எப்படி கொலை செய்ய முடியும்? එවිට ඔබ තුළ ප්‍රශ්නයක් පැනනගිනවා, කෙසේද මරා දමන්න හැක්කේ? பகை இருக்கா? அன்றைக்கு நமக்குள்ள பகை இருக்கா? අප තුළ සතුරුකම තිබෙනවද? யாருடைய முகத்தை பார்க்க முடியாது, කාගේ හෝ මුහුණ බලන්න බෑ, யாரோடும் பேச முடியாது, කා සමග හෝ කතා කරන්න බෑ, ஒரு குறைந்த ஒரு பிரைஸ் லோட் சொல்ல முடியாது, අන්න වශයෙන් praise the Lord කියවත් කියන්න බෑ, சேர்ந்து பழக முடியாது. එකතු වී ආශ්‍රය කරන්න බෑ. இன்றைக்கு பகை நமக்குள்ள பல விதங்களில், சிலருக்குள்ள வேர் விதையா இருக்கிறது, சிலருக்குள்ள கன்றாக இருக்கிறது, சிலருக்குள்ள மரமாய் வளர்ந்திருக்கிறது. සමහරුන් තුළ මේ සතුරුකම බීජයක් ලෙස පැලවී තිබෙනවා, තවත් සමහරුන් තුළ ඵලයක් මෙන් තිබෙනවා, තවත් සමහරුන් තුළ මේ සතුරුකම මහත් විශාල ගසක් ලෙස වර්ධනය වී තිබෙනවා. இந்த பகை என்கிறதான் இந்த கொடிய பிசாசினுடைய வல்லமையை நாம் அழிக்க வேண்டும். මේ සතුරුකම නැමැති මේ යක්ෂයාගේ කුරුළු බලවේගය සුන් කළ යුතුයි. அப்ப எப்படி அழிக்கலாம் சொல்லுங்க? කෙසේද විනාශ කර දැමිය இயேசு යුත්තේ? எப்படி அழித்தார் යේසුස් වහන්සේ කෙසේද විනාශ කළේ? சொல்லுங்க? කියන්න. எப்படி அழித்தார்? කෙසේද විනාශ කළේ? பகையை சிலுவையில் கொன்றார். උන්වහන්සේ සතුරුකම කුරුසියේ නසා දැමුසේක. தெரிஞ்சாதானே நம்ம கொல்லலாம். දැනගතොත් නෙවෙයිද අපිට මරා දමන්න පුළුවන්? சொல்லுவாங்க பகையை விட்டு வைக்க கூடாதான். உலகத்திலே ஒரு பழமொழி, කියා තිබෙනවා සතුරුකම අතාරින්න හොඳ නැහැ කියා. பகையை விட்டு வை, கொலை செய்யாம விட்டால் සතුරුකම නසා දමන්නේ அது නැතිනම් வளர்ந்து அது වර්ධනය වී அது நம்மை கொலை செய்யும். ඒ අපව නසා දමනවා. பகை என்கிற இந்த வல்லமையை நாம் அழிக்காவிட்டால் මේ සතුරුකම නැමැති බලය අප විනාශ இது කරන්නේ நமக்குள்ள නැතිනම් வளர்ந்து මේ අප තුළ වර්ධනය වී நம்முடைய ஆத்துமாவை அழித்து போடும். අපගේ ආත්මය විනාශ කර දමනවා. சமாதான பரலோக இளைப்பாறும் ராஜ்யத்துக்கு போய் சேர விடாது. සමාදානයේ ස්වර්ග රාජ්‍යයට අපට ඇතුල් වන්න ඉඩ දෙන්නේ නැත. அது என்ன காரணத்துக்கு, உங்கள புள்ளையோ மற்றவங்கள புள்ளையோ என்ன காரணத்துக்காக அந்த பகை வந்தாலும் அது அழிக்கப்படத்தான் வேண்டும். ඔබ තුළ හෝ අන් අය හෝ තුළ හෝ කුමනාකාර සතුරුකමක් පැන නැගුණත් ඒවා නසා දැමිය යුතුමයි. அப்பொழுதுதான் சமாதானம் பண்ண முடியும். එවිට සමාදානය කළ හැකි. எவ்விதமா இயேசு பகையை சிலுவையில் கொன்றார்? යේසුස් වහන්සේ කෙසේද මේ සතුරුකම කුරුසියේ නසා දැමුවේ? எவ்விதமாய் கொலை செய்தார்? කෙසේද නසා දැමුවේ? அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது.
ඒට ආයුධයක් கொலை තිබෙනවා. செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், பகையை கொலை செய்யக்கூடிய ஒரே ஒரு සතුරුකම ஆயுதம். නසා දැමීමේ හැකි ආයුධයක් තිබෙනවා. என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ඒ කුමක් විය හැකිද කියා කියන්න. தூங்கிடாதீங்க. என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. නිදා ගන්න එපා. ඒ කුමක් විය හැකිද කියා කියන්න. எப்படி கொலை செய்தார்? කෙසේද නසාද මේ? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு දන්න ஆளாவது. කෙනෙක් ඉන්නවා නම් එක්කෙනෙක් හරි කියන්න. மன்னிப்பு. කමාව. அதுதான் அந்த ஆயுதம். එයයි එම ආයුධය. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ස්වාමිනී මොවුන් කරන දේ කුමක්දයි ඔවුන් නොදැන කරනවා. அங்க என்ன அறிவில்ல, ඔවුන් කුමක්ද නොදැන? என்ன அடிச்சா தோலை கிழிச்சா சாகுவாருன்னு தெரியாமலா செய்தாங்க? ඔවුන් නොදැන කලේ ගහවතින් තුවල වෙයි හැම ගැලවෙයි කියා නොදැනද? சாகணும் என்று பிளான் பண்ணி தானே கொண்டது. මරන්න ඕනේ කියා සැලසුම් කර නොවේද උන්වහන්සේට පහර දුන්නේ? அறிவோடு தான் செய்தார்கள். ඔවුන් දැනගැනීමෙන් යුක්තවයි කළේ. அதற்கு ஆண்டவர் இயேசு ஒரு அறிவை குறித்து சொல்லுகிறார். என்ன செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள். නමුත් යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ පවසනවා ඔවුන් කලේ කුමක්දයි නොදැන කළා කියා. அது அதற்குள்ளே இருக்கிறதான ஒரு விளக்கம்தான். ඒ අතුල තිබෙන පැහැදීම නම් இவர் மேசியா, උන්වහන්සේ මෙසියස් වහන්සේ, இவர் ரட்சகர், උන්වහන්සේ ගැලුම්කාරයාණන්, நமக்கு ரட்சிப்பு, யூதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு வந்தவர். උන්වහන්සේ අපට යුදවරුන්ට ගැලවීම ලබා දෙන පිණිස ஆனபடியினால் ප්‍රවෘත්ති இவ்விதமாயெல்லாம் அவர் சத்தியம் பேசுகிறார். මේ නිසායි උන්වහන්සේ සත්‍යතාවයේ කතා කරා. ஆண்டவருடைய நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේගේ අදහස උන් දැනගත්තේ නැහැ. ஆனபடினால மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். ඒ නිසා උන්ට කමාව දෙන්න කියා උන්වහන්සේ ඉල්ලා සිටියා. அதிகமா நாங்கள் இதை சிந்திக்கிறது உண்டு. මේ ආකාරයෙන් මා බොහෝසෙයින් මේ ගැන කල්පනා நமக்கு කරනවා. விரோதமா ஒரு ஆள் ஒரு வார்த்தை பேசும் பொழுது, ஒரு காரியம் செய்யும் பொழுது, நான் ஆண்டவருடைய கிருபையினால் அப்படித்தான் சிந்திப்பேன். මා අපට විරුද්ධව මට විරුද්ධව කවුරුනෝ නුසුදුසු ලෙස යම් චෝදනාවක් කරනු ලබන අවස්ථාවේදී වැරදි ලෙස කතා කරනු ලබන අවස්ථාවේදී මා කල්පනා කරන්නේ நான் එලෙසයි. என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, කොහොමද කල්පනා කරන්නේ නම් அந்த கதைக்கிற அந்த அனுபவம் பிழை, அந்த குறிச்ச சரியான ஒரு அறிவு இருந்தா அவர்கள் அதை பேச மாட்டார்கள், நமக்கு விரோதமாய் வர மாட்டார்கள். ඔවුන් කතා කරන ආකාරය වැරදි. ඒ ගැන ඔවුන් දැන සිටියා නම් අපට அதுக்கு විරුද්ධව ஒரு அறிவு ආකාර அவர்களுக்கு இல்ல. ඔය වෙන ආකාර දැනගැන්මක් නැති නිසායි අපට විරුද්ධව කතා කරන්නේ. இந்த பாருங்க. ඒ දැනගැන්ම උන්ට නැහැ. இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்க, ஏசுவாங்க, முடிய பிடிச்சு இழுப்பாங்க, நம்மளை தள்ளுவாங்க, உடைப்பாங்க, எல்லாம் செய்வார்கள். කුඩා දරුවෙකු ගෙනහැර බලන්න අපේ මුණට ගහනවා, අදිනවා, කොණ්ඩේ අදිනවා, නිකුත් දේවල් වද හිංසා කරනවා. இப்ப அம்மா அடிக்க போனா, அப்பா அடிக்க போனா, அடுத்த ஆள் என்ன சொல்லும்? නමුත් අම්මා තාත්තා ගහන්න ගියා නම් අනිත් අය මොනවද කියන්නේ? இந்த புள்ள இப்பதானே குழந்தை புள்ள, அதுக்கு அதை குறிச்சு அறிவு இல்லை, தெரிஞ்சா செய்யுமா? මේ දරුවා කුඩා දරුවෙක් ලදරුවෙක්නේ. මේ දරුවාට මෙහෙම කරන්නේ, ඒ දරුවා දන්නවා නම් මෙහෙම කරයිද? அறிவு இருந்தா அதை குறித்த ஒரு சரியான ஒரு விளக்கம் இருந்தால் அதை செய்ய மாட்டாது. සබාව සම්බන්ධයෙන් හරි දැනගැන්මක් තිබුණා නම් ඒ දේ වුන් කරන්නේ නැත. அதே போலதான் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களோ, நடக்கிறவர்களோ, தீமை செய்கிறவர்களோ அதை குறித்து ஒரு சரியான அறிவு இருந்தால் செய்ய மாட்டார்கள். ஆனபடினால நாமும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியது, அவர்களை ஒரு குழந்தை பிள்ளையாக பார்த்து, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த பகை என்கிற அந்த கொடிய மிருகம் கொலை செய்யப்படும். අපගේ සබාව ගැන හරි වැටහීමක් ඔවුන්ට තිබුණා නම් උන් මෙලෙස අප සම්බන්ධයෙන් වැරදි ලෙස කතා කරන්නේ නැහැ. ඒ නිසා අප දෙවියන් වහන්සේට කිව යුතුයි, ස්වාමිනී උන් කතා කරන දේ උන් කරන දේ නොදැන කරන නිසා උන්ට සමාව දුන මැනව කියා. செய்கிறோம், பிழைதான். කළා වැරදි. ஆனால் அது பிழை என்கிற அந்த உள்ளான அதை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் இருந்தால் அதை செய்ய மாட்டோம். அந்த அறிவு நமக்கு இல்ல. ඒ වැරදි කියන හරි මානසික தත්ත්වය උන්ට තිබුණා නම් ඕන් ඒ දේ කරන්නේ නැහැ. ஆனால் யார் நமக்கு விரோதமாய் செய்தாலும் அவர்களை ஒரு குழந்தை பிள்ளையை போல, ஐயோ ஒரு அறிவிருந்தா அப்படி சொல்ல மாட்டார்களே என்று அப்படி சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மேல் எந்த கோபமோ கசப்போ நமக்கு வர අපිට முடியாது. විරුද්ධව යම් කෙනෙක් යම් වරදක් කරන අවස්ථාවේදී අනේ මෙයා පව මෙයාට මේ ගැන වැටහීමක් නැහැ, ලදරුවෙක් වගේ සිටිනවා කියා අප මදක් කල්පනා කර බලමු. එවිට ඒ සතුරුකම අපගේ ජීවිතයට ඇතුල් වන්නේ නැහැ. பகையை மன்னிப்பென்கிற ஆயுதத்தினால் ஒரு மனிதன் கொலை செய்ய முடியும். සතුරුකම කමාව නැමැති ආයුධය කරන කොටගෙන මනුෂ්‍යයෙකුට විනාශ කර දමන්න පුළුවන්. இந்த காலை வெள்ளாவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். මේ උදෑසන තාත්මික වාස ප්‍රසංගක කතා කරනසේක நம்முடைய ஜீவியத்தை நம் தாழ்த்துவோமாக, අපගේ ජීවිතය අපි යටත් කරමු. நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்வோமாக. අප අපවම විමසා බලා දැනගනිමු. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கூட நானோ நீங்களோ தேவ சமூகத்துல கூடி வர முடியாத ஒரு காலம் உண்டாகலாம். තවත් ඉරු දිනක දේව අභිමුඛයට මමත් ඔබත් රැස් වෙන්න බැරි කාල යුගයකට අප මුහුණ පාන්න පුළුවන්. மரணம் ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு ஒரு நாளாக நமக்கு இந்த வாரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கலாம். සමහරට දෙවියන් වහන්සේව සම්මුඛ වෙන පිණිස මේ සතියේ දිනකදී මරණය අපිට නියම කර තිබෙන්න පුළුවන්. ஆண்டவராகிய இயேசு நம்மை சந்திக்கும்படிக்கு வெளிப்படுகிற ஒரு நிமிஷமாக இந்த
அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படலாம். එසත් නිමිති නම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මෙලොවට ප්‍රකාශ වන්නා වූ යේසුස් වහන්සේගේ මේ දවස මේ සතිය තුලදී දෙවියන් වහන්සේ නියම කර තබා තිබෙන්නත් நம்முடைய පුළුවන්. கண்களுக்கு இந்த சத்தியங்கள் மறைவாய் இருக்க வேண்டாம். නමුත් මේ සත්‍යයන් අපගේ දෙරිත් වලින් සැඟවී නොතිබේවා. இந்த மன்னிப்பின் சத்தியம் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டாம். මේ කමා කිරීමේ සත්‍ය අපගේ දෙරිත් වලින් සැඟවී නොතිබේවා. பகையை கொலை செய்ய வேண்டும் என்கிற சத்தியம் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டாம். මේ සතුරුකම නසා දෙමි යුතු යන සත්‍ය අපගේ දෙරිත් වලින් සැඟවී நம்முடைய නොතිබේවා. ஆவிக்குரிய தரித்திரத்தின் நிலவரம் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டாம். අපගේ ආත්මික ජීවිතයේ කාලකන්නිකම අපගේ දෙරිත් වලින් සැඟවී නොතිබේවා. நாம் கர்த்தருக்கு முன்பாய் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், பாவிகளாய் இருக்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்கிற சத்தியம் நம் கண்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டாம். අපගේ ජීවිතය අප කාලකන්නිව දුකිතව නග්නව සිටින බව අපගේ ආත්මික දෙනෙත් වලින් සැඟවී නොතිබේවා. என்னுடைய ஜீவியம் இவ்விதமாய் இருக்கிறதே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய அனுபவம் நமக்கு மறைவாய் இருக்க வேண்டாம். ස්වාමිනී මගේ ජීවිතයේ මෙවැනි ආකාර තත්වයක තිබෙනවා නේ කියා උන්වහන්සේට මොරදෙසිය හැකි තත්වය අපගේ ජීවිතයෙන් වෙන්වී සැඟවී නොතිබේවා. கூடிய நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த இந்த நாளாயிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை சிந்தித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. දෙවියන් වහන්සේ අපට ලබා දුන්නා වූ අද දවසේදීවත් සමාදානයේ කාරණාවන් කල්පනා කරමින් උන්වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටිමු. சாப்போசனம் கொடுக்கலாம். රාත්‍රී භෝජනේ බෙදා දෙන්න පුළුවන්. அதை குறித்த ஒரு விளக்கம் என்ன? ඒ සඳහා අර්ථය කුමක්ද නම්? நான் யோசிச்சேன், பிரச்சனை குழப்பம் பண்ண நம்ம எங்கேயும் போக கூட ஆபோசனம் கொடுக்க கூடாது சிந்தித்த நாட்கள் உண்டு. ප්‍රශ්න ගැටලු තිබෙනවා නම් අප රාත්‍රී භෝජනේ බෙදා දෙන්න අවශ්‍ය නැහැ කියා සිතූ දවස් තිබෙනවා. ஆனா ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு விளக்கம். නමුත් ආත්මික වහන්සේ දුන්නා මට වැටහීම නම් தன்னை காட்டி கொடுக்க போற யூதாசை அறிந்தும் ஒரு ஆபோசனம் கொடுத்தார். එදා තමාව පාවා දෙනා යුදාස්ව දැන දැනත් යේසුස් වහන්සේ රාත්‍රී භෝජනේ බෙදා දුන්නා. தகுதி இல்லாமல் அதில் பங்கு கொண்டான். අර සුදුසුකමින් තොරව පංගු කරකම ලබන්න එපා. யூதாஸ் தான் காட்டி கொடுக்கப்படணும், காட்டி கொடுக்கணும்ன்றது இல்ல. ஒருவன் காட்டி கொடுப்பான், இவன் அந்த பங்குக்கு பாத்திரவானாய் மாறி போனான். යුදස් තමා පාවා දෙන්නේ උනි කියන්නේ යුදස් තමා පාවා දුන්නේ ඌ තමයි ඊට සුදුසුෙක් උනේ. அதுக்கு அவன் இடம் கொடுத்தான், அந்த வல்லமைக்கு இடம் கொடுத்தான், එම බලයට ඌ ඉඩ දුන්නා. அந்த பணாசைக்கு இடம் கொடுத்தான். ඒ මුදල් ආශාවට ඉඩ அந்த දුන්නා. முடிவில் ரட்சகரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டது. අවසානයේදී ඒ ගැලුම්කාරයන්ව පාවා දෙන තත්ත්වයට උන්ව ගෙන ගියා. அதனால உலகத்திலும் அழிந்து போற உலக காரியங்களுக்கு மனதில் இடம் கொடுத்து முடிவில் நம்முடைய ஜீவியத்தை நாம் அழித்துக் கொள்ள வேண்டாம். ලෝකයටත් විනාශ වෙන ලෝකයේ දේවල් වලට ඉඩ දෙමින් අපගේ ජීවිතය අවසානයේදී විනාශ කර නොගනිමු. பணாசை பொருளாசைக்கு இடம் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை அழித்துக் கொள்ள வேண்டாம். මුදල් ආශාවලට වස්තු තෘෂ්ණාවට ඉඩ දෙමින් අපගේ ජීවිතය විනාශ කර නොගනිමු. சமூகத்துல நம்மை தாழ்த்தி சரிப்படுத்திக் கொள்வோம். දෙවියන්සේගේ අපගේ අප යටත් කර ගනිමින් නිවැරදි කර ගනිමු. நம்மை பலியாக நமக்காய் தம்மை ஒப்பு கொடுத்ததான் அந்த ஆண்டவராய் இயேசு ஒரு 5 நிமிஷம் பாருங்க. තම අප උදෙසා තමාවම බාර කළා වූ පුදු කළා වූ යේසුස් වහන්සේ පිළිබඳව විනාඩි 5ක් අප කල්පනා கல்வாரியை කරලා நோக்கி பாருங்க. ඒ කල්වාරිය දේශ බලන්න. இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறது நம்மேல் வைத்த இரக்கம் தயவின் நிமித்தம் தான். තවමත් උන්වහන්සේ අප සමග කතා කරන්නේ අප කෙරෙහි තබා තිබෙනා වූ කරුණාව දයාව නිසායි. அந்த மன்னிப்பு என்கிற ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ඒ කමාව නිමිති ආයුධය ඔබ ගන්න. தீர்மானத்தை பண்ணிக் கொள்ளுங்க. තීරණය කරන්න. ஆண்டவரே, நான் இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு ස්වාමිනී මේ මෙහි නිමවසනින් யாரெல்லாம் என் நிமித்தம் துக்கப்பட்டார்களோ, කවුරු කවුරුන් මා නිසා දුක් වුණාද? யாரையெல்லாம் நான் அறிந்தோ அறியாமலோ துக்கப்படுத்தினேன் என்று நான் அறிந்திருக்கிறேனோ, කවුරු කවුරුන් මා නිසා දුක් වුණා කියා මා දැන සිටිනවාද? அவர்களோடு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, ස්වාමිනී මා උන්ගෙන් කමාව අයිදිමි. பகை என்கிற அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். සතුරුකම නැමැති ඒ බලය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් තරවටු කරන්න. அந்த அன்பின் வல்லமையினால் அந்த பகையின் வல்லமை அழிக்கப்பட்டு போவதாக. ප්‍රේමයේ බලය කරනකොටගෙන සතුරුකමේ බලය සුණු කර දමනවා. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, නාසයේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් அவருடைய அன்பின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமையினால, උන්වහන්සේගේ ප්‍රේමයේ ආලේපය බලය කරනකොටගෙන அந்த மன்னிப்பின் கிருபையின் ஆவியினால ඒ කරුණාව ඒ කමාවේ කරුණාවේ බලය இந்த කරනකොටගෙන வல்லமை என்னை விட்டு போகட்டும் என்று கட்டளையிடுங்கள். මේ බලය මාගෙන් තුරන් වෙන්න කියන කරනවා. தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். තීරණයක් ගන්න. ஆண்டவரே, நான் மன்னிப்பேன். ஆண்டவரே, ස්වාමිනී මම කමාව දෙන්නේ நான் මේ. மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, ස්වාමිනී මම කමාව අයිදිමි. மரண பரியந்தம் நான் கீழ்ப்படிந்தனை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, මරණය දක්වා මාවක මම කීකරු වෙමින් බාර වෙමි. கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்கள். ඊළඟට අපගේ තීරණයක් ගැන බාර இனி කරන්න. நான் அல்ல ஆண்டவரே, ස්වාමිනී තවත් මම නෙවෙයි. இனி நீ கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உமக்காய் ஜீவிக்க நான் වාස பிரயாசப்படுகிறேன். දින හැම දිනක්ම වාස උදෙසා ජීවත් වෙමි. வாயை திறந்து சொல்லுங்க.
මුකේ විවර කොට කියන්න. ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ස්වාමිනී මම මාව බාර කරමි කියා කියන්න. இதோ நீ ஒப்பு கொடுத்து கல்வாரியை நோக்கி பார், கர்த்தருடைய வல்லமை உன்னை விடுவிக்கும். ඔබ බාර කරමින් කල්වාරිය දෙස බලන්න කල් දේව බලය ගෝ නිවාස කරනවා. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். කඳුතරන් වාසේ විශ්වාසවන්තය උන්වහන්සේ එලෙසම කරන සේක. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான்